அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒல்நிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்ந்து மன்றே. திருத்தகு மாமுனி, திருத்தக்க மாமுனி, திருத்தக்க தேவர் என்றெல்லாம் தமிழ் கூறும் உலகம் பாராட்டி போற்றக்கூடிய திருத்தக்க தேவர் இயற்றி அருளிய ஐம்பெருங்காப்பியங்களிலேயே தலையாயதாக வைத்து போற்றக்கூடிய, நாம் நினைத்ததையெல்லாம் தரக்கூடிய தெய்வ மணியின் பெயர் கொண்ட சீவக சிந்தாமணி காப்பியத்தினுடைய தொடர் சொற்பொழிவினை பொறியாளர் ரமேஷ் அவர்களும் பொறியாளர் தர்மேந்திரதாஸ் அவர்களும் நமது மதிப்பிற்குரிய பிரபாகரன் அவர்களெல்லாம் இணைந்து இங்கே அற்புதமாக இந்த தொடர் சொற்பொழிவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பவ்ய ஜீவன்களுக்கும் நான் அறுதியிட்டு கூறுகிறேன், இந்த சிந்தாமணி தொடர் சொற்பொழிவுக்கு செவி கொடுத்தோர்களும் இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதை புரவலராக இருந்து நடத்துபவர்களுக்கும் வெகு புண்ணியம் உண்டு என்பதை ஓப்படை செய்யுள் வாயிலாக திருத்தக்க தேவர் சொல்லியிருக்கிறார். சிந்தாமணி ஓதி உணர்ந்தார்க்கும் செவி கொடுத்து கேட்டாரும் இன்னாராய் பிறந்து உயர்ந்து செல்வர் என்று திருத்தக்க தேவர் எழுதியிருக்கிறார். ஆக இந்த சிந்தாமணி தொடர் சொற்பொழிவிற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பல பணிகள் இருந்தாலும் பல இல்ல பணிகள் இருந்தாலும் கூட செவி கொடுத்து கேட்க தொடர்ந்து வருகை தந்துள்ள உங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். பெரியோர்களே, எல்லா காப்பிய தலைவனுக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு ஜீவகனுக்கும் உண்டு. அதனால்தான் திருத்தக்க தேவர் வானேற நீண்ட புகழான் என்று சொல்கிறார். அவன் பெறாத கலைகள் இல்லை, அவனுக்கு தெரியாத ஞானம் இல்லை, அவனுக்கு தெரியாத போர் தொழில் இல்லை, நுண்தொழில் இல்லை. எந்த ஒரு திறமை இந்த பூமியில் இருக்கிறதோ அத்தனை திறமையும் உடையவராக ஜீவகன் விளங்கியிருக்கிறார். அதை திருத்தக்க தேவர் சொல்கிறார், ஏ முதலாய எல்லா படைக்கல தொழிலும் முற்றி. இந்த பூமியில் எத்தனை கலைகள் இருக்கோ அத்தனை கலைகளும் வல்லவனாக இருந்திருக்கும். ஜீவகனுக்கும் அவனுடைய தந்தை சச்சந்தனுக்கும் ஒரு வித்தியாசம். தந்தை போலதான் பிள்ளை இருப்பான், இது உலக இயற்கை இல்லைங்களா? தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு சொல்லுவாங்க. அப்படி சச்சந்தனுக்கும் ஜீவகனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, நான் இப்படி சொல்றேன், இது உங்க மனசுல பதியும். சச்சந்தன் காமத்திற்காக கடமையை துறந்தவன், அவன் பிள்ளை ஜீவகன் கடமைக்காக காமத்தை துறந்தவன். புரியுதுங்களா? சச்சந்தன் ஒரே ஒரு பெண்ணை தான் மணந்தான், விஜயமாதேவி. விஜயமாதேவியினுடைய அழகில் மயங்கி கடமையை மறந்தான். அவன் பிள்ளை என்மறை மணக்கிறான். என்மறை மணந்த போதும் காமத்தில் அழியாமல் காமத்தை கடந்து கடமையாற்றி வெற்றி பெறுகிறான். இந்த இரண்டு தலைவர்களையும் எடுத்துக்கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை நீங்களாக உணர்ந்து கொள்ளுங்கள் என்று திருத்தக்க தேவர் நமக்கு பாடம் புகட்டுகிறார். 3145 பாட்டுல என்னதான் சொல்ல வரார் இந்த திருத்தக்க தேவர்ன்றத நீங்க நுணுகி பார்த்தீங்கன்னா பல செய்திகள் இதுக்குள்ள பொதிந்து கிடக்கு. அறிவு கொளுத்தக்கூடிய ஒரு திறமையை திருத்தக்க தேவர் இந்த காப்பியத்தின் வழியாக நமக்கு சொல்கிறார். பாருங்க, ரெண்டு பேர் இருக்கான். அப்படியே காமத்துக்காக காமத பெரிதன் நினைத்தவன் சச்சந்தன், கடமையை பெரிதன் நினைத்தவன் ஜீவகன். ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். நாம ஐம்பொறிகளினுடைய நுகர்ச்சி வழியே போனோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது.
அதனாலதான் திருக்குறள் சொல்கிறது, 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசிப்பிலார் கோமான் இந்திரனே சாலும் கவி. நாம இதுவரையும் இந்த சிந்தாமணியில என்ன பார்த்திருக்கோம்? ஏமாங்கதனுடைய சிறப்பு, ராசமாபுரத்தினுடைய சிறப்பு, அங்க இருக்கக்கூடிய அரண்மனையின் சிறப்பு, மதிலினுடைய சிறப்பு, அகழினுடைய சிறப்பு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். சச்சந்திரனுடைய சிறப்புகளை பார்த்தோம், விஜயமாதேவியுடைய அழகினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்தோம். சச்சந்திரன் விஜயமாதேவி மணந்த பிறகு ஜீவகன் பிறக்கிறான். அதற்கு முன்னால் கட்டிகாரன் நாட்டை இழக்கிறான். நாட்டை இழந்ததனால் விஜயமாதேவி மயில்புரியிலே சென்று சுடுகாட்டிலே தன்னந்தனியாக தன்னுடைய ஒப்பற்ற இளவரசை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. பாருங்க, ஒரு தவறான முடிவு தன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு. அதுக்கு திருத்தக்க தேவர் என்ன ஓமை சொன்னாருங்க? விஜயமாதேவி பட்ட துயரத்துக்கு அகங்கை புறங்கை ஆனது. எவ்வளவு அழகான ஒரு ஓமை பாருங்க. ஆக கண நேரத்துல வாழ்க்கை எப்படி வேணாலும் புரட்டி போடும், தயாரா இருக்கும். அப்படி புரட்டி போட்ட வாழ்க்கை தான் விஜயமாதேவியுடைய வாழ்க்கை. அப்ப சுடுகாட்டில் சென்று பிறந்த ஒரு காப்பிய தலைவனை வேற எந்த காப்பியத்திலையும் பார்க்க முடியாது, ஜீவகனை தவிர. ஆனால் அவன் பிறந்த இடம்தான் சுடுகாடே தவிர அவனுடைய வளர்ச்சி நாட்டில் உள்ளவர்கள் கூட அந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா இல்லறத்திலையும் வெற்றி, துறவரத்திலையும் வெற்றி. ஒரே பிறவில 24 தீர்த்தங்களுடைய வாழ்க்கையை கூட எடுத்து பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் துறவுல போயிருக்கு. இல்லற வெற்றியில பெருசா எதுவும் இருக்காது. ஆனால் ஜீவகனுக்கு மட்டும்தான் பிறக்கும் பொழுதே அவனுக்கு கடமை தலைமையில் இருக்கு. என்ன? பகை முடிக்கணும். பகை முடித்து இல்லற கடமையிலிருந்து வெற்றி பெற வேண்டும், பணம் பெருமை மிக்க நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், கட்டியக்காரனிலிருந்து ராசமாபுரத்தை மீட்டெடுத்து அரியணையில் அமர வேண்டும், நல்லாட்சி புரிய வேண்டும். இந்த கடமையை முடிச்ச பிறகுதான் அவர் துறவு போகணும். ஆக 2 கடமையுமே மிகப்பெரிய கடமை. ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாட்டை பகையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு ஜீவகனுக்கு. இன்னொரு பக்கம் சொர்க்கபுரியாக தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது துறவுக்கு போறார். இந்த 2 விதமான மாற்றங்களையும் பார்க்கணும். ஜீவகனுக்கு இல்லறத்துல அதிக ஈடுபாடு இருக்குதா, துறவரத்துல அதிக ஈடுபாடு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க முன்னாடி வச்சா நீங்க என்ன சார் முடிவு சொல்றீங்க? துறவரம். இப்ப 8 பெண்களை மணந்து 12 இளம்பகல் வரலையும் ஜீவகனை இப்படியா அப்படியான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? கடைசியில முக்தி இளம்பகத்துல தான் அவனை முடிந்த முடிவா துறவு நோக்கி போறாரு. அதுக்கு முன்னாடி வரையிலும் அவர் எப்படி இருந்தார்னா, ஒரு தீபம் எரியுது, தீபத்துக்கு கிட்ட வந்தா வெளிச்சம் வருது, தீபத்தை விட்டு விலகி போனா இருள். அப்படி அவனுடைய மனசு என்ன பண்ணுச்சான், இருதலை கொள்ளி எறும்பு போல இல்லறத்து பக்கம் போது இல்லற சுவையை அனுபவிக்கிறான், இல்லறத்தை விட்டு தனியா இருக்கும்போது துறவரத்தினுடைய ஞானம் அதிகமாயிடும். இப்படி இல்லறமும் துறவரமாக மாறி மாறி அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய சிந்தை முழுவதும் இருந்தது துறவரம் தான். ஏன்னா தந்தை சச்சந்தன் என்ன தியானத்துல போர்க்களத்தில் நின்னாருங்க? என்ன போர்க்களத்தில் என்ன தியானத்தில் நின்றார் சச்சந்தன்? சுக்லத்தியானம். சுக்லத்தியானம். இன்றைக்கு துறவிங்க போக முடியுமா சுக்லத்தியானத்துக்கு? இந்த 5ஆம் காலத்துல துறவிங்க கூட சுக்லத்தியானத்துக்கு போக முடியாது. நான் சொல்லல, ஆகமம் சொல்லு. ஆனால் போர்க்களத்தில் சச்சந்தன் சுக்லத்தியானத்துக்கு போனான். ஆனா சமணம் சாராத புலவர்கள் இந்த சிந்தாமணி இந்த இடத்துல சச்சந்தனை பத்தி பேசும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, 4 வகை படையும் அவனால வெல்ல முடியல, நின்று தோக்கிறதுக்கு முன்னாடி அவனா வில்லையும் கேடையத்தையும் கீழே போட்டுட்டு நின்றுட்டான், துறவரத்துக்கு போயிட்டான். அப்படி தவறு. திருத்தக்க தேவர் ஏன் அவனை போர்க்களத்துல சுக்லத்தியானத்துல நிக்க வைத்தார்னு கேட்டீங்கன்னா, இந்த
துயரங்களை பார்க்கிறோம், போர்க்கள துயரங்களை பார்க்கும் பொழுது இந்த பிறவியில நாம அம்பு போட்டு பிற உயிர்களை கொன்று பிற உயிருடைய துன்பத்திற்கு ஆளாவதற்காகத்தான் நாம் பிறந்தோமா? இந்த ஒரு பாயிண்ட் தான் சார் அவனை தூக்கி வரும். ஜீவ இம்சை செய்வதற்கு தான் நாம் இந்த மனித பிறவி எடுத்தோமான்னு நினைக்கலாம் சார். போர்க்களத்துல போய் வில்லையும் கேடயத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? எதிரியை தாக்க போறோம். எதிரியை தாக்கினா ஜீவ இம்சை. ஜீவ இம்சை எதனால வருது? மண்ணாசையினால வருது. மண்ணாசை துன்பத்திற்கு காரணம். ஆசைகள் 3 விதம். என்னென்னங்க? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஆசையே துன்பத்திற்கு காரணம். புத்தனும் சொன்னா, மகாவீரன் முதற்கொண்ட அத்தனை தீர்த்தங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தன் என்ன பண்ணா, ஆசையே துன்பத்திற்காரன் புத்தர் சொன்னார் இல்லைங்களா? இதை புது கவிஞர் அப்படியே பரட்டி போட்டு எழுதணும். ஒரு புது கவிஞர் புத்தர் ஆசை விடணும் தானே சொன்னார். ஆனா ஒரு புது கவிஞர் எப்படி எழுதினா, புத்தனும் ஆசைப்பட்டான், ஆசையை துறப்புகிறது. புத்தனும் ஆசைப்பட்டான், ஆசையை துறப்பது. பற்று விட சொல்றாங்க. ஆனா திருக்குறள் ஒரு இடத்துல பற்றிக்கொன்ற பற்றுக, பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வர்றாரு. அந்த 1330 குறள் அவர் என்ன சொல்றாரு? பற்று விடு அப்படின்றாரு. ஆனா ஒரு இடத்துல பற்றுகன்றார். ஏன்? பற்ற விடுறதுக்கு பற்றுக்கோ, பற்றை விடுவதற்கு பற்றிக்கொள். யாரை பற்றிக்கொள்? பற்றற்றான் பாதத்தை பற்றிக்கொள். இந்த குறளை இப்படி அப்படியே உல்டாவா படிக்கணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது திருக்குறள் எழுதியிருக்கிற முறை. பற்றுக பற்று விடற்கு, பற்றற்றான் பற்றினை. இப்படி முடிச்சீங்கன்னா அந்த குறள் உங்களுக்கு விளங்கும். அப்படி பற்றை விட சொல்கிறார். பற்று தான் எல்லாத்துக்கும் காரணம். கிளாஸ்ல 2 பையன் லேட்டா வந்தான். ஏண்டா லேட்டுன்னு ஒரு பையனை கேட்டோம். சார் 10 ரூபா தொலைச்சோன்னு தேடிட்டு இருந்தோம். சரி உள்ள போடான்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லணும் போலதான். அம்மா சிரிக்கிறாங்க. இன்னொரு பையன் லேட்டா வந்தான். நீ ஏண்டா லேட்டுன்னு? இல்லை சார் 10 ரூபா அவன் தொலைச்சிட்டான், நான் அது மேலே ஏறி நின்றுட்டேன். அவன் வந்தவர் பாடு நான் எடுத்துக்கோங்க சார். 10 ரூபா என்ன பாடுபடுத்திருக்கு பார்த்தீங்களா? நான் நிறைய முறை சின்ன வயசுல ஏமாந்துருக்கேன். அந்த சோடா மூடியில உள்ளார ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு சாட்சாத் காசு மாதிரியே இருக்கும். கீழே முடிஞ்சு எத்தனையோ முறை எடுத்து பார்த்தா அது பேப்பரா இருக்கு. ஆக இந்த ஆசை எந்த அளவுக்கு துன்பத்தை தருன்றதுக்கு இந்த காப்பியம் மிகப்பெரிய உதாரணம். மண்ணாசையினால கெட்டவன் கட்டியங்கவன், பெண்ணாசையினால கெட்டவன் சச்சன். இவனுடைய பெண்ணாசை தான் அவனுடைய மண்ணாசைக்கு ஊன்றுகோலா இருக்கும். இவனுக்கு பெண்ணாசை இல்லைன்னா அவனுக்கு மண்ணாசை வந்திருக்காது. ஆக இவன் பெண்ணாசை பெரிதென நினைத்து வாழ்ந்தான், அவன் மண்ணாசை பெரிதென நினைத்து வாழ்ந்தான். இந்த 2 ஆசையுமே நம்முடைய ஆண்மனுக்கு தகுதி இல்லாதது என்று துறந்து துறவுக்கு போனான் ஜீவகன். புரியுதுங்களா? 2 பேரும் ஆசையில வீணா போனா, ஆசையை துறந்துட்டு இவன் தத்பவ மோட்சகாமியா போனான். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க அந்த ஜீவகன் நமக்கு சொல்றது. இன்னொன்னு, அந்த கொளத்தூர் மக்களை நான் வெகுவா பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, இதுவரையும் சிந்தாமணிக்கு தொடர் சொற்பொழிவு நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வைபவமாக இந்த சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு நடத்தக்கூடிய பெருமையும் புகழும் இந்த கொளத்தூர் வாழ் சமஸ்த சிராவக சிராவிகர்களை சேரும். ஆகவே அவர்களை நாம் அனைவருமே கரவொலி எழுப்பி வாழ்த்துமாறு அன்போடு. பெரியோர்களே, ஜீவகன் சுடுகாட்டிலே போய் பிறந்திருக்கிறான். விஜயமாதேவி தன்னன் தனியலாக அந்த குழந்தையை பாராட்டுகிறார். இவ்வாறாகி பிறப்பதுவோ இதுவோ மன்னருக்கு இயல் வேந்தே, இல்லைங்களா? இப்படி பாராட்டி இருக்கும் பொழுது அவளுக்கு உதவுறதுக்காக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி தட்டில் அப்படியே பொருந்தும் பாருங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே. விஜயமாதேவி திக்கில்லாம நிற்கிறாங்க.
சுடுகாடு, தன்னந்தனியா நிற்கிறாங்க. நரி ஊளையிடுது, பேய் நடனம் ஆடுது, பிணம் எரியுது ஒரு பக்கம், கூகைகள் குளறி பாராட்டு. இந்த இடத்துல விஜயமாதேவிக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. நேற்று வரையும் அரண்மனையில் இருந்தாங்க. கை தட்டினா 1000 பணிப்பெண்கள் வந்து நிற்பாங்க, என்னன்னு கேட்கறது. இவன் ஜீவகன் அரண்மனையில் பிறந்திருந்தானா எத்தனை ஜாதகம் எழுதுறதுக்கு தயாரா வந்து நின்று இருப்பான் அரண்மனையில், பிறந்த நேரத்தை குறிக்கிறது. இப்போ கரை 12 ஆண்டுகள் விடுகட்டி இருப்பான். 12 ஆண்டுக்கு வரியே வாங்காது. அந்த தங்க நகைகள் வைக்கக்கூடிய அந்த களஞ்சியத்தை திறந்து விடுங்க, தேவையானது எடுத்து போட்டு. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, அந்த காலத்தில் அரண்மனையில் மகன் பிறந்தால் ஒரு நல்ல வைபவம் நடந்தால் இப்படி நடப்பது வைபவம், இது அரச முறை என்பதை தேவர் பதிவு செய்கிறார் ஜீவகன் பிறப்பின் வாயிலாக. அவன் சுடுகாட்டில் பிறந்துட்டாலும் விஜயமாதேவி எதை நினைச்சு மறுக்கிறா, இவன் மட்டும் அரண்மனையில் பிறந்தா அவங்க அப்பா என்னென்னலாம் பண்ணியிருப்பார். இந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கறதுக்கு இப்போ அவங்க அப்பா இல்லையே நினைச்சு ஏங்குறான். நீங்க பெண்கள்லாம் இருக்கிறீங்க, ஒரு கேள்வி உங்க முன்னாடி வச்சுட்டு நான் தொடர்ந்து போறேன். அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்க சிந்தனை பண்ணி சொல்லுங்க. இப்போ ஜீவகன் கந்துக்கடன் வீட்டுக்கு போயிடுறான், விஜயமாதேவி தாபதப்பள்ளிக்கு போயிடுறாங்க. குழந்தையை பிரிந்த தாயினுடைய துயரம் பெரியதா, தாயை பிரிந்த குழந்தையினுடைய துயரம் பெரியதா? இது இப்ப யாரும் பதில் சொல்ல வேணாம், நீங்க சிந்தனை பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இதுக்கு என்ன பதில் வருதுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாமன்றத்துக்கிட்ட அந்த கேள்வி வச்சுட்டேன் சார். அவ்வளவுதான். ஏன்னா தாய்மார்கள் அதிகமா இருக்காங்க. அந்த தாயன்பும் உங்ககிட்ட இருந்தா நாங்க கத்துக்கணும், குழந்தை பாசமும் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும். அப்போ இப்படி கூட சொல்றேன் சார், பிறந்த பிற்பாடு ஒரு குழந்தை தாயை பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த குழந்தை தாயை நினைச்சு ஏங்குது. ஒரு அம்மா குழந்தை பேரு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையை நினைச்சு ஏங்குறாங்க, நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. இப்ப அந்த அம்மாவினுடைய ஏக்கம் பெரியதா, ஐயோ நம்முடைய தாயை பார்க்க முடியாமல் வளர்கிறோமே என்று நினைக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய ஏக்கம் பெரியதா? எது துயரம் இருக்குது, எது ஏக்கம் இருக்குது? நான் இப்ப கேட்கல பதில. குழந்தைக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. ரைட், சந்தோஷம் தான். நான் இது எதுக்குமே இப்போ பதில் சொல்லலை. நாம் இந்த காப்பியத்தை போவோம், உள்ளே போயிடுவோம். அப்போ நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. கூட திருத்தக்க தேவரையும் சாட்சிக்கு அழைச்சிட்டு போயிடலாம் இல்லைங்களா? ரைட். இப்போ இன்னொரு கேள்வி உங்களை கேட்குறேன். ஜீவகன் ஏன் சார் சுடுகாட்டில் போய் பிறந்தான்? அதுக்கு என்னதான் காரணம் சொல்றார் திருத்தக்க தேவர்? என்ன காரணமா இருக்கு? ஒரு காப்பிய தலைவனை, அதுவும் மோட்சகாமிய ஏன் சுடுகாட்டில் பிறக்க வைக்கிறார் திருத்தக்க தேவர்? ஒன்றும் தெரியாதா? ஏன் சார் அப்படி பிறக்க வைக்கிறார்? இது ஆராய்ச்சி பண்ணணும், சிந்தனை பண்ணி பார்க்கணும். இந்த முடிவுக்கு திருத்தக்க தேவர் வர வேண்டிய காரணம் என்ன? இதுக்கு யாருக்காவது விடை தெரிஞ்சா இப்ப சொல்லலாம். ஊழ்வினை. ரொம்ப அருமையான பதிவு. ரைட். முனைமாகிய பான்மை முளைத்து எழலால் அப்படின்னு சச்சந்தனுடைய வாழ்க்கையினுடைய துயரத்துக்கு காரணம் அந்த இடத்துல திருத்தக்க தேவர் அதை ஊழ்வினை தான் சொல்றார். ஜீவகன் என்ன பாட் பண்ணா, என்ன ஊழ்வினை அவனுக்கு? அவன் ஏன் சுடுகாட்டில் போய் பிறந்தான்? சிலப்பதிகாரத்துல கோவலன் எவ்வளவோ துன்பப்பட்டான், துயரப்பட்டான், எந்த பாவமும் இல்லாம மதுரையில போய் கொலைப்பட்டு இருந்தான். ஆனா மாடல மறையோன் அவனை பத்தி சொல்றான், இம்மை செய்தன யானறி நல்வினை. கோவலனை பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்த்த வகையில் அவன் எங்கேயுமே தவறு செய்வான். இம்மை செய்தன யானறி நல்வினை. இந்த பிறவில அவன் தப்பு பண்ணலாமா? அவனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்ப என்ன அர்த்தம்? முன் பிறவில அவன் பண்ணிட்டான். பையன். அப்போ ஜீவகன்
சுடுகாட்டில் போய் பிறக்க வேண்டிய சூழல் என்னடான்னா, மனிதன் எந்த துயர சூழ்நிலையில் பிறந்தாலும் கூட அவனுடைய நல்வினையும் நல் முயற்சியும் இருந்தால் அவன் பெறாத வெற்றி எதுவுமே இந்த பூமியில் இல்லை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக. ஐயோ இப்படி பிறந்துட்டேன், ஏழை வீட்டில் பிறந்துட்டேன், எனக்கு வசதி இல்லாமல் பிறந்துட்டேன், எங்கள் அப்பா எல்லாத்தையும் அழிச்சுட்டாருன்னு யார் மேலேயும் நீங்கள் பழி போடாதீங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த இடத்துல எந்த குரல் பொருந்தும்னா, ஜீவகனுக்கு ஊழி பெருவழி ஆகுலன்றது விஜயமாதேவி குழந்தையை பெற்றெடுக்கிறவர்களையும் பொருந்தும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சொல்லுது. ஊழையும் உப்பக்கம் காண்பது ஜீவகனுடைய வாழ்க்கை தொடங்குறது முடிவு வரையும். ஊழையும் உப்பக்கம் காண்பர். முயற்சி இருந்தால் அந்த ஊழை தூக்கி ஓரம் போட்டு நம்ம முன்னேறலாம் சார். ஊழ் தடை நிற்கும். சமணம் ஊழை மிக மிக அதிகமாக வலியுறுத்துகிறது. அதே சமயத்தில் ஊழையும் வென்றெடுக்கக்கூடிய உபாயத்தையும் சமணம் தான் காட்டுகிறது. அப்படி ஊழை வென்றெடுத்தவர்கள் தான் நம்முடைய தீர்த்தங்கர பரவெட்டிகள். ஊழுக்கு ஒருபோதும் மண்டியிட வேண்டாம். ஊழை வென்றெடுக்க முடியும். ஆனால் நம்முடைய உழைப்பும் உயர்வும் ஒழுக்கமும் இருந்தால் அந்த ஊழை வெல்லும் உபாயம் நம்மிடம் இருக்கிறது. ஆகவே ஊழ் வினை 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 என்று நாம் எல்லாவற்றுக்கும் வினையின் மீது பழியை போட்டு நம்முடைய முடிவும் முயற்சியும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தேக்கமடைந்ததாக இருக்கும். முயன்று பாருங்க, வெற்றி அருகில். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஆனா ஜீவகனுக்கு தோல்வி ரொம்ப தொலைவில் இல்லை, வெற்றி ரொம்ப அருகிலும் இல்லை. புரியுதுங்களா? இந்த வாக்கியத்தை அப்படியே மறக்கக்கூடாது. நீங்க இந்த சிந்தாமணியில ஜீவகனுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லிட்டேன். ஜீவகனுடைய தோல்வி வெகு தொலைவிலும் இல்லை, ஜீவகனுடைய வெற்றி வெகு அருகிலும் இல்லை. 16 ஆண்டு காலம் பொறுத்துதான் அவனை வெல்றான். கட்டிங்கான் போர்க்காலத்தில் யுத்த சரணா நிற்கிறான். அப்பயும் ஓராண்டு நீ போருக்கு போகக்கூடாதுன்னு அவருடைய ஆசிரியர் அச்சனந்தி குருதட்சிணையா வாங்கிறார். அப்போ ஜீவகனுக்கு வெற்றியும் அருகில் இல்லை, தோல்வியும் தூரத்தில் இல்லை. அவனுடைய முயற்சி, அவனுடைய விடா முயற்சி, நல்லெண்ணம் எல்லாவற்றையும் காட்டிலும் மிக மிக உயரிய ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் தான் ஜீவகனை உயர்த்தியது. நான் இந்த கேள்விக்கு வரேன். கம்பன்ல சொல்லின் செல்வர்னு ஒருத்தருக்கு பட்டம் கொடுத்தார் கம்பர். யாருங்க? அனுமனுக்கு சொல்லின் செல்வர்னு பட்டம். ஏன்னா இலங்கையில போய் சீதா பிராட்டி எப்படி இருக்கா பார்த்துனுவா. ஏன்னா நடுப்புற ஆறு கடந்து போக முடியல. அப்ப ஹனுமன் அனுப்புறார், சீதா பிராட்டி ராவணனுடைய அரண்மனையில எப்படி இருக்கா, என்ன நிலையில இருக்கா பார்த்துனுவாடா. இவன் துடிச்சுட்டு நிக்கிறான். ஏன்னா ஒரு மனிதன் இழக்கக்கூடாத ஒரு சூழல் தன்னுடைய மனைவி மாற்றான இடம் இருக்கு. சொத்தை இழக்கலாம், சுதந்திரத்தை இழக்கலாம், பதவி இழக்கலாம், புகழை இழக்கலாம், எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் தன்னுடைய மனைவியை மாற்றானிடம் இருப்பதை ஒரு ஆண்மகன் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. ஆனால் அந்த இக்கட்டான சூழல் கடவுளுடைய அவதாரமாகிய ராமனுக்கு வந்துவிட்டது. நான் இன்னும் கூட ஒன்று சொல்றேன், ராமனையும் ஜீவகனையும் இணைச்சி சொல்றேன். கடவுள் அவதாரமாக இருந்து ராமன் இந்த பூமியிலே உதித்தான். ஆனால் ராமனையே சில இடர்பாடுகளுக்கு உரியவனாக கம்பன் படைத்து விடுகிறான். மனிதனாக பிறந்தவன் ஜீவகன் கடவுள் தன்மையை அடைகிறான். கடவுள் தன்மையிலிருந்து மனிதனாக வந்தவன் ராமன். மனிதனாக பிறந்து கடவுளாக உயர்ந்தவன் ஜீவகன். மனிதனாக இருந்து கடவுளாக இருந்து மனிதனாக வந்த ராமனுடைய வாழ்க்கையிலே சில இடர்பாடுகள் இருக்கிறது. ஒன்று, மறைந்து நின்று வாலியின் மீது அம்பு எய்தது. மற்றொன்று, சீதா பிராட்டியின் கற்பின் மீது சந்தேகப்பட்டு அவளை தணலில் இறங்க சொன்னார்.
ஆனால் ஜீவகனுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ஒரு சிறு துளி கூட அவன் தவறிழைத்ததாகவோ தவறாக நினைத்ததாகவோ கூட திருத்தக்க தேவர் அவனை காப்பியம் முழுவதும் படைக்கும். இன்று வரை கம்பன் மீது 2 விதமான பழிகள் இந்த உலகத்தில் நின்று நிலவிக் கொண்டிருக்கிறது. ராமன் கடவுளுடைய அவதாரம், ராமனை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் கதை போக்கிற்காக கம்பன் அப்படி 2 இடங்களிலே ராமனை இடர விடுகிறார். அப்படி ஒரு இடத்திலும் ஜீவகனை திருத்தக்க தேவர் இடர விடவே இல்லை. அவன் எடுத்த முடிவு மிக சரியாக இருக்கு. ஒழுக்கத்திற்கு மாறாக ஒரு சிறு பிழை கூட அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படி இருந்ததனால்தான் ஜீவகனை பார்த்து திருத்தக்க தேவர் இப்படி பாடுகிறார்: கலையினது அகலமும் காட்சிக்கு இன்பமும் சிலையினது அகலமும் வீணை செல்வமும் மலையினது அகலிய மார்பன் இல்லது உலகில் இளையன ஒருவன் ஆயினான். இந்த உலகத்தில் அவனுக்கு ஒப்பாறு மிக்கான இல்லையா சார்? நம்ம எப்படி உலகம் நினைச்சு பாருங்க, நம்மளோட பலசாலி கண்டிப்பா நாட்டில் இருக்கானா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஒரு பேரழகான ஒரு பெண் சொல்லுங்க, அதை விட பேரழகான ஒரு பெண் இருப்பான். மிகப்பெரிய செல்வந்தன் ஒருத்தர் சொல்லுங்க, அவரை விட செல்வந்தர் இன்னொருத்தர் இருப்பார். ஆனால் ஜீவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இந்த பூமியில் இல்லை என்று திருத்தக்க தேவன் அவர் படைத்த ஒரு படைப்பு தான் ஜீவகன். இருந்தாலும் அவனுடைய ஒழுகலாறுகளை நினைத்து, அவனுடைய திறமைகளை நினைத்து, அவனுடைய கலை செல்வங்களை நினைத்து, கலையினது அகலமும் வீணை செல்வம் இதுல எல்லாம் ஏறக்குறைய அந்த 9-8 திருமணங்களையும் அது உள்ள கொண்டாந்துறாரு. கலையினது அகலமும் வீணை செல்வம் மலையினது அகலைய மார்பன் அல்லது உலகில் இளையன ஒருவன் ஆயினான். உலகில் இளையன ஒருவன் ஆயினான். அப்படிப்பட்ட ஜீவகனை விஜயமாதேவி தன்னந்தனியாக சுடுகாட்டிலே பெற்றெடுத்து அரற்றுகிறாள், மருந்துகிறாள். ஜீவகனுக்கும் விஜயமாதேவிக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை சொல்லுங்க? பகை முடியும். அந்த அம்மா மயில்பொறியில் உட்காந்து அனுப்புனதே சச்சந்தம் எதுக்காக அனுப்புனான்? நங்கை நீ நடக்கல் வேண்டும் நன் பொருட்டு கங்கலாம் அன்று கண்ட கனவெல்லாம் விளைந்தது கண்டீர். நீ அன்னைக்கு பட்டவர் கனவு 3 கனவு. என்னென்ன கனவு? அசோக மரம் அடியோட கீழே விழுது, அது கீழே ஒரு கன்று முளைத்து வருகிறது, அதுல 8 முத்து மாலைகள் இருக்கு. அசோக மரம் அடியோடு விழுவது என்னை சார்ந்தது, கீழே ஒரு கன்று முளைத்து வருவது, உனக்கு ஒரு அழகான மகன் பிறக்க போகிறான், அவனுடைய ஆக்கத்தினால் 8 பெண்களை மணக்கப் போகிறான். இந்த கதையினுடைய அம்சத்தை சிலப்பதிகாரத்தில் அங்கே எப்படி 3 வரியில சொன்னாரோ அதுபோல இந்த 3 கனவின் வழியாக திருத்தக்க தேவர் இந்த காப்பியத்தினுடைய பாவிகமாக நமக்கு காண்பிக்கிறார். பாவிகம்னா கருத்து, அந்த உள் கருத்து அது சொல்லிடுறார். அப்போ விஜயமாதேவி அதனால தான் அவன் சொன்ன உடனே நமக்கு மகன் பிறக்க போறான், இந்த கனவு மெய்யாக போகிறது தான் மயில்புரியில் உட்காந்து போறான். மயில்புரியில் வந்து இறங்கின பிற்பாடு இப்படி சூழலாம் நடக்குது. அப்போ அவருடைய தோழி செண்பகமாலை வந்து உதவுறான். ஆனா தோழியா வந்திருக்குது யாருங்க? தர்மதேவி. தர்மதேவி வந்து ஏன்னா தேவி உருவம் இல்லாதவங்க. நேரா தர்மதேவி அப்படி உருவம், தர்மதேவிக்கு உருவம் இருக்குதுன்னா கூட தர்மதேவியே வந்து நின்று அந்த அம்மா கிட்ட உண்மையை பேச முடியாது, அந்த அம்மா உதவ முடியாது. அதனால அந்த அம்மா யாரை உயிர் தோழியா நினைத்திருந்தாங்களோ அந்த தோழினுடைய வடிவு தாங்கி அங்க வந்திருக்காங்க. அந்த உயிர் தோழின்னு இருக்கா பார்த்தீங்களா? இப்போ நாம கூட ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வச்சிருப்போம். அந்த மாதிரி உயிர் தோழியா செண்பகமாலை வடிவில் வந்திருக்காங்க அந்த தேவி. அப்போ அந்த அம்மா, நான் இங்கே ஏன் சொன்னேன்னா, சொல்லின் செல்வர்னு ஏன் அனுமனுக்கு பட்டம் கொடுத்தாருன்னா, அவன் போய் சீதா பிராட்டியை பார்த்துட்டு வந்துட்டான். பார்த்துட்டு வந்தோடனே நான் இங்கேருந்து போனேன்னா, கடலை தாண்டனா, அங்கே ராவணன் இருந்தானா, அரண்மனையில் பார்த்தனா, சுற்றி சுற்றி வாயில் காவலாம் இருந்தாலும் அந்த கதையெல்லாம் சொல்ல அவன் எதிர்பார்க்கறதுன்னா சீதா பிராட்டி எப்படி இருக்கான் அப்படியே ஸ்ட்ரைட்டா கேட்கலாம் பதில். அவன் என்ன மனசுல நினைச்சிருக்கானோ அதுக்கேற்ற பதில் அவன் சொல்றான். அதனால அவன் சொல்லின்னு செல்வர் பட்டம் கொடுத்தான். சுத்தி சுத்தி வரல. அப்ப நான் சுத்தி வர மாதிரிலாம் அவன் சுத்தி வரல, நேரடியாக பாயிண்ட சொல்லலாம். என்ன சொன்னான்? கண்டே கற்பினுக்கு அணியை, சீதையை பார்த்துட்டேன்,
அடுத்து அவன் கேட்கறான், ஏன்னா அவளை சூறையாடுவதற்காக தான் இட்டு போயிருக்கான், அவன் கற்போட இருக்காளா இல்லையாடா. அடுத்த கேள்வி அவன் கேட்கறதுக்கு முன்னாடி இவன் பதில வருது சார் ஆன்சர். அவன் என்ன கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சு இவன் பதில மட்டும் சொல்றான்னா, அதனாலதான் அவனுக்கு சொல்லின் செல்வர் கம்பர் கொடுக்குறாரு. 10,000 பாட்டு எழுதுற கம்பர் சும்மா தூக்கி கொடுத்துருவாரு அந்த பட்டத்தை. கண்டே கற்பினுக்கு அணியை, கற்புன்னு ஒண்ணு இருந்தா அது யார மாதிரி இருக்கான், சீதா பிராட்டியோட. இன்றைக்கு வரை அவருடைய கற்பிலே ஒரு சிறு துளி கூட சேதாரம் இல்லாமல் உன் நினைவாகவே கற்போடு இருக்கிறாள். அப்பதான் அவனுக்கு மூச்சு விடுறான். யாரு? ராம். கடவுள் அவதாரம் தான். உடனே போய் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு கொண்டு வர முடியும். கம்பன் அதுக்கு உண்டான கால தேச வர்த்தமானத்தை நிறுவுறார். அதன் பிறகு அவனை போர்ல சந்திச்ச பிறகுதான் சீதா பிராட்டியை மீட்டு எடுத்துன்னு வர முடியும். இதனாலதான் என்ன சொல்றாங்க, சில காரியங்களை நேரம் காலம் தான் முடிவு செய்யும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது முடியாது. பக்கத்து வீட்டிலே பொண்ணு இருக்கும், உலகம் பூரா பொண்ணு தேடின்னு இருக்கும், கடைசியில் அந்த பொண்ணு முடிஞ்சிடும் இல்லைங்களா. அதே போல வாழ்க்கையில எது எப்போ முடியுமோ அது அப்போ முடியும். ஆனா அதுக்காக முயற்சி எடுக்காம இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு போய் கேட்டாரான், என்னையா சமண மதத்தில் இவ்வளவு சிற்பங்கள் உடைச்சி போடுறான், கல்குவாரி ஆக்கிடுறான் அப்படின்னு போய் கேட்டப்போ ஒரு பெரியவர் சொன்னாராம், அவருக்கு வாழ்க்கையிலே பிடிப்பில்லை. அவர் சொன்னாராம், யோ பகவானுக்கு ஆயுள் இருந்தா இருக்குது, இல்லைன்னா அது கல்லா போகுது, நாம என்ன பண்ண போறோம்? அப்படி அப்படி நாம பண்ணக்கூடாது, முயற்சி எடுக்கும். அப்போ இந்த ஒரு சொல்லின் செல்வியாக இந்த தேவி ஒரு பதில் சொல்கிறார். செண்பகமாலை வழியில் வந்த தேவி சொல்லின் செல்வியாக விஜயமாதேவி நம்புற மாதிரி சொற்களை அடுக்கி ஒரு பாட்டு எழுதுறார் திருத்தக்கதேவர். அவ என்ன நினைக்கிறா, இங்க இருந்து இந்த மகனை காப்பாற்றணும், இவன் போய் பகை முடிக்கணும், அதுக்கு என்னன்றது அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்ப அவன் மனசுல என்ன இருக்கோ அதை பதிலாக்கி ஒரு பாட்டு எழுதுறாரு. என்னன்னா, பூவினுள் பிறந்த தோன்றல் புண்ணியன் அணைய நம்பி நாவினுள் உலகமெல்லாம் நடக்கும், ஒன்றாது நின்ற கோவினை அடக்க வந்து கொண்டு போம் ஒருவன் இன்னே காவியம் கண்ணினாய் மறைவது கருமம் என்றான். என்ன சொல்ல வராள்னா, பூவினுள் பிறந்த தோன்றல். இந்த இடத்துல பாருங்க, திருத்தக்கதேவர் எல்லா தெய்வத்தையும் எப்படி உயர்த்தி பிடிக்கிறார் பாருங்க. பூவினுள் பிறந்த தோன்றல் யாருன்னா முருகன். முருகன் தாமரையிலே தோன்றியவன். பூவினுள் பிறந்த தோன்றல் புண்ணியன். இந்த இடத்துல புண்ணியன் யாருன்னா சிவன். புண்ணியன் அணைய நம்பி. எப்படி அந்த மாற்று மதத்து தெய்வமாக இருந்தாலும் அதை ஓமைக்காக பயன்படுத்தி மத துவேஷம் இல்லாமல் திருத்தக்கதேவர் சமநிலையில் பாடுகிறார். ஆனால் பிற மதத்தினருடைய இலக்கியங்களில் சமணர்களை எவ்வளவு பழிக்க முடியுமோ அவ்வளவு பழிச்சு எழுதுகிறார்கள். இதுதான் நம்மிடம் உயர்ந்த குணம் என்பது. பிற தெய்வமாக இருந்தாலும் திருத்தக்கதேவருடைய காப்பியத்திலே திருமால் இருக்கிறார், சிவன் இருக்கிறார், முருகன் இருக்கிறார், லட்சுமி இருக்கிறார்கள். இப்படி எல்லா தெய்வங்களும் குடிகொண்டு இருந்தாலும் கூட கடைசியில் சமண தெய்வத்தை வழிபடும் தெய்வமாக உயர்த்தி நிறுத்துகிறார். இந்த பரிபக்குவம் பிற இலக்கியவாதிகளிடம் இல்லையே என்பதுதான் நமக்கு வேதனை. அமணன் இப்படிதான் எழுதியிருக்கார் திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில். அமணன் நாற்றம் எடுத்த உடம்போடு இருப்பவன், பல் துளக்காதவன், இப்படிலாம் நம்மளை போட்டு என்னென்ன வார்த்தைகளை போட முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் போட்டு எழுதியிருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, புண்ணியன் பூவில் தோன்றியவன், அவனுக்கு இணையாக ஜீவகனை ஒப்புமை செய்து பாடுகிறார் என்று சொன்னால் திருத்தக்கதேவருடைய உயர்ந்த குணம் எப்படி இருப்பார்? பூவினுள் பிறந்த தோன்றல் புண்ணியன் அணையன் நம்பி. இப்படி பிறந்திருக்கான் அவன் பையன். அவன் சொல் கேட்டு இந்த உலகம் எல்லாம் நடக்கும். இதை விட அவளுக்கு ஒரு தேடான வார்த்தை எதுனா இருக்குமா சார்? இந்த குழந்தை எப்படி நம்ம வளர்க்க போறோம்னு தெரியாத தவிக்கிறவளுக்கு இந்த குழந்தை சொல் கேட்டு இந்த உலகம் அத்தனையும் நடக்கும்னு சொன்ன உடனே அப்ப அதுக்கு என்ன வழி, உடனே சொல்லு அப்படின்றான். அதுக்கு என்ன வழினா, நீ நானும் இந்த குழந்தைய இங்க விட்டுட்டு மரத்தடியில போய் தனியா நிற்கணும். எது எப்படி எனக்கு தெரியாது. இவன் பகை முடிப்பானா, நான் மகனை பிரிந்திருப்பது கூட தயார்.
அப்ப பகை முடித்தல் மட்டும்தான் பாசத்தை காட்டிலும் விஜயமாதேவியுடைய மனசிலே உயர்ந்து இருந்திருக்கு. பிள்ளை பாசத்தையும் அடங்கி வைக்கிறாள் பகை முடிப்பதற்காக. ஏனென்றால் அநியாயமாக தன்னுடைய கணவனை கொன்று நாட்டை கைப்பற்றி விட்டான் கட்டியங்காரன். ஆக பகை முடித்தல் என்பது அரச குலத்தினுடைய செருக்கு, வீரம். அதிலே தன்னுடைய குலம் கோழை போய்விடக் கூடாது என்பதனால் தனக்கு பிறந்த மகன் தன்னுடைய பழம் பெருமை மிக்க தனக்குரிய நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், அதற்காக நான் எந்த விதத்திலும் குழந்தையை பிரிய தயாராக இருக்கிறேன் என்று விஜயமாதேவி தெய்வம் சொன்ன உடனே மறைந்து நிற்க குழந்தையை கிடத்திவிட்டு மறைந்து நிற்கிறாள். அங்க போய் மரத்து பின்னாடி நின்ற பிற்பாடும் அந்த தாய் ஒற்றை கண்ணால குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். இதுதான் சார் தேவருடைய சூட்சம், அந்த தாயினுடைய அன்பு. நாம கிரைண்டர் ஓடிட்டு இருக்குன்னா இங்க எத்தனை வேலை செய்தாலும் கிரைண்டர் மாவை அள்ளி போடுற போது அப்புறம் நாம தான் தொலைக்கிற போது நம்ம கண்ணு அங்க இருக்குமா இல்லை? அது போல இந்த குழந்தையின் மீது உயிரை வைத்திருக்கக்கூடிய விஜயமாதேவி என்னதான் தெய்வம் சொல்லியிருந்தாலும் கூட அந்த குழந்தை ஐயோ காட்டிலே தன்னந்தனியாக கீழே கிடக்கிறதே என்று அவருடைய ஒற்றை கண் மறைந்து நின்று பார்க்கிறான். அந்த ஒற்றை கண் அந்த குழந்தை மேல இருக்கான். திருத்தக்கதை அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு இந்த இடத்துல. காவியம் கண்ணினாய் யாம் மறைவது கருமம் என்றார். நம்ம மறைஞ்சு நிற்கத்தான் இப்போதைக்கு நல்லதுன்றார். அப்போ அந்த திருத்தக்க தேவர் பாடுறாரு, விஜயமாதேவியுடைய மனசு மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு விஜயமாதேவி புண்ணியம் பண்ணியிருக்கலாம், ஆனா அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு புண்ணியம் இப்படிதான் சார் நம்ம வாழ்க்கையில நிறைய. ஒரு ஆங்கில பழமொழி அந்த தமிழ் படிக்க எழுதியிருக்கான், சொல்லி பொறுக்க நேரம் இருந்தும் குளிர்காய நேரம் இல்லை. வாழ்க்கை எவ்வளவு அழகா முடிச்சான் சார். சுடுநீர் காய்ச்ச பொழுது இல்லை, குளிருது, நாம குளிர்காயணும் நினைச்சிட்டோம், சொல்லிலாம் பொறிக்காதுட்டோம், ஆனா குளிர்காயத்துக்கு இல்லைங்களா? இதுதான் சார் நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஐயோ நான் இப்ப இப்படி இருக்கிறேன், ஆனா அன்னைக்கு பட்ட கஷ்டத்தை இன்னைக்கு இல்லைங்களா? அன்னைக்கு ஸ்வீட்டு சாப்பிட நமக்கு யாரும் கொடுக்கல, இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் பாக்ஸா இருக்கு, ஆனா உள்ள நிறைய சுகர் இருக்கு. சாப்பிட முடியுமா? என்ன பண்ற சொல்லு. நல்வினை செய்திலாதேன் நம்பி நீ தமியாகி கொள்வினை மாக்கள் சூழ கிடத்தியோ. இந்த உன்னை நான் வளர்க்கறது புண்ணியம் பண்ணா கூட பரவாயில்ல, காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் சூழ நீ தனியா கிடக்கிறையே, இந்த கொடுமை என்னால பார்க்க முடியலன்னு அந்த தாய் சொல்றான். ஈ உட்கார்ந்தாலே தன்னுடைய தாய் கண் விழித்து கொண்டு அந்த குழந்தையை ஈ முய்க்காமல் பார்த்து பாராட்டி வளர்க்கக்கூடிய ஒரு தாய்க்கு முன்னால் அத்தனை விலங்குகளும் சூழ இருக்கக்கூடிய காட்டிலே தன்னந்தனியாக தன்னுடைய குழந்தையை விட்டு விட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தாய் அன்பு. நம்ம ஸ்ரீபால் ஐஏஎஸ் டிஜிபியா இருந்தார் இல்லைங்களா, அவங்களுடைய சகோதரி சுனந்தா தேவி போன அசோக்குமார் ஐயா நடத்தின சீவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவுடைய நிறைவு மலர்ல விஜயின் தாய் என்பது ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க சுனந்தா தேவி. என்ன அருமையான ஒரு, நான் நினைச்சேன் ஒரு டிஜிபி ஸ்ரீபால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இலக்கியத்தில் அவ்வளவு ஞானம் உடையவராக இருக்கிறாரேன்னு பார்ப்பேன். அவருடைய தமக்கையாரும் அவரை கூட ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவர், இருந்தாலும் அவ்வளவு அழகா விஜயமாதேவி பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த புத்தகம் கிடைச்சா யாராவது வாங்கி பாருங்க. விசையின் தாய் அன்பு அந்த கட்டுரையினுடைய பெயர், சுனந்தா தேவி அவங்களுடைய பெயர். அப்படி இந்த குழந்தையினுடைய சிறப்பெல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஏன் சார் இன்னொரு வார்த்தை போட்டார், பகை முடிக்கணும், பகை முடிக்க முடியாது, யார் தடையா இருக்குது? கட்டியங்காரன். அப்ப கட்டியங்காரனை கொன்று அந்த பகை முடிப்பதற்கு இந்த குழந்தைக்கு நல்வினை உதயம் ஆயிடுச்சு, நாம பிரிஞ்சு நிக்கணும். அதனால ஒரு வார்த்தை போனால் கோவினை அடக்க வந்து கொண்டு போம் ஒருவன். கோன அரசன், அரசனையே அடக்கிறதுக்கு ஒருத்தன் இப்ப இவனை கொண்டு போவான். அதனால நாம என்ன பண்ணலாம்? பிரிஞ்சு நிக்கணும். புரியுதுங்களா? கோன என்ன சார் அர்த்தம்? அரசன். கோ அப்படின்னா அரசன். கோவையே அடக்கிறதுக்கு இந்த குழந்தை நாளைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான், இவனுக்கு நல்வினை உதயம் ஆயிடுச்சு சொல்ற. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க,
ஏதிலா இடர்பண் 100 செய்யினும் செய்தவெல்லாம் தீதிலாவாக முடிக. பகைவன் உனக்கு 100 விதமான துன்பங்கள் கொடுத்தாலும் அவை அத்தனை இன்பமாக மாறணும்னு அந்த அம்மா அந்த குழந்தையை வாழ்த்துறாங்க. இதான் சார் உண்மையான ஒரு வாழ்த்து. அது என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. அடுத்தது சொல்றாங்க, நாவினுள் உலகமெல்லாம் நடக்கும் சொல்றாங்க. அதுதான் சார் நாக்குன்னு சொன்னார். உன்னுடைய அந்த குழந்தையுடைய சொல்ல கேட்டு இந்த உலகம் எல்லாம் நடக்கும் பாடி இருக்கணும் இல்லைங்களா? ஆனா திருத்தக்கதைவர் எப்படி போறாரு, நாவினுள் உலகமெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. சொல்லினுள் உலகமெல்லாம் நடக்கும் தானே பாடி இருக்கணும். ஏன் நாவினுள் உலகமெல்லாம் நடக்கும்னு பாடினாரு? அதுக்கு உரை எழுதினார் நச்சினார்க்கினியர். எப்படி ஒரு மரத்தினுடைய கிளை, இலை, பூ, மலர், கனி என்று மாறுகிறதோ அப்படி நா என்று பாடினால் நாவிலிருந்து வரக்கூடிய சொல்லுக்கு அது உரிமையுடையது என்பதனால் நாவினுள் நடக்கும் என்று நா என்பது அங்கே சொல்லை குறிக்கும்னு உரையாசிரியர் அந்த நச்சினார்க்கினியர் அந்த உரை எழுதுறனா ஏன் நாக்க போட்டு எழுதுறார் சொல்ல போட்டு எழுதுறது விளக்கம் நமக்கு தெரியாம போயிருக்கோம். சிந்தாமணியுடைய சிறப்புக்கு மற்றொரு காரணம் நச்சினார்க்கினியர் உரை எழுதுனால்தான். நச்சினார்க்கினியர் மட்டும் இந்த உரை எழுதுறனா இந்த சிந்தாமணியினுடைய சிறப்பு வெளி உலகத்துக்கு தெரியாமலே போய். நல்வினை செய்திலாதே நம்பி நீ தமிழாகி கொள்வனை மாக்கள் சூழ கிடத்தியோன்னு பாடுறாளே. இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னா, அந்த குழந்தையை தர்பவ மோட்சகாமியை பெற்றெடுக்கிறதுக்கு நல்வினை செய்தார். ஆனால் அதை வளர்ப்பதற்கு நல்வினை செய்யவில்லை. இன்றைக்கு பாருங்க, எல்கேஜி பிறந்து குழந்தைய கொண்டு போய் எல்கேஜியில் சேர்த்துட்டாங்கன்னா அதோட அது காலேஜ் போற வரையும் அந்த குழந்தை நமக்கு உரிமை இல்லாம ஸ்கூலுக்கே உரிமையா போயிட்டு இருக்குது. கடைசியில் அவன் படிச்சு வேலை முடிச்ச உடனே அமெரிக்கா, ஜப்பான் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு டாடா காமிச்சு போயிட்டே இருக்கு. அப்ப நாமும் ஒரு விதத்துல விஜயமாதேவி தான் குழந்தையை பெற்றெடுக்க நல்வினை செய்திருந்தாலும் அந்த காலத்துல நாம என்ன சார் பண்ணோம், வீட்டோடவே இருந்தோம், தாத்தா கூட இருந்தோம், அப்பா கூட இருந்தோம். இன்னைக்கு எந்த குழந்தை தாத்தா கூட அப்பா கூட இருக்குது? இல்லை இல்லைங்களா? அப்ப நாமளும் அந்த குழந்தையை, நம்முடைய குழந்தையை பெற்றெடுக்க நாம் நல்ல நல்வினை செய்திருக்கிறோம். ஆனா அந்த குழந்தையா கூட வாழறதுக்கு நல்வினை செய்யல. இன்ஸ்டாகிராம்ல பேசுறான், வீடியோகிராம்ல பேசுறான். ஆனாலும் என்ன பண்ண முடியும், கூட இருந்து பேரனை பார்க்க முடியல, தாத்தாவை பார்க்க முடியல. இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய ஒரு உறவு எந்தெந்த நாட்டிலேயோ இருக்கு இல்லைங்களா? தாத்தா பேரனை டாட்டா காமிக்கிறார், அங்கிருந்து அவன் டாட்டா காமிக்கிறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இப்படி போயிட்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்போதான் அந்த குழந்தைய கந்துக்கடன் வந்து பார்க்குறான். இங்க எத்தனை ஒரு ஓமை போடுறார் சார். என்னன்னா, கந்துக்கடன் அவனுடைய இறந்த மகனை எடுத்துட்டு வரான். இறந்த மகன் கையில, இங்க கீழே ஜீவகன். இந்த ரெண்டு குழந்தைக்கும் ஒரு ஓமைப்படுத்துறாரு. இவன் கையில் இருக்கிற உடம்பு, அந்த குழந்தையினுடைய உடம்பு எப்படிப்பட்டுதான், தவம் இருந்து மெலிந்த எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய உடம்புக்கு சமமா. யாரு? கந்துக்கடன் அவன் கையில வச்சிருக்கிற குழந்தை. கீழே இருக்கிறப்ப ஜீவகன் யாரு? இப்படி இந்த உடலை வெளியே விட்டு தவம் இருந்ததனால் பெற்ற புண்ணிய உடம்பு, பொன்னுடம்பு ஜீவகன். திருத்தக்கதேவர் எப்படி பாடுங்க, ரெண்டு குழந்தையை ஓமைப்படுத்தி பாடுறாரு சார். அப்போ தவம் இருந்த உடம்பு பெருசா, தவத்தினால் கிடைத்த பொன்னுடம்பு பெருசா? அப்ப இந்த தவ உடம்பை கீழே விட்டு விட்டு அந்த பொன்னுடம்பை அள்ளி எடுக்கிறான். அந்த குழந்தையை அவனை அள்ளி எடுக்கும் பொழுது எப்படி திருத்தக்கதேவர் பாடுகிறார், கடலில் இருந்து ஒரு உதய சூரியன் எழுந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஜீவகன் அவனுடைய கைகளிலே வந்து நிற்கிறான். என்ன மாதிரி அந்த இயற்கையை ஓமைப்படுத்தி பாடுறார் பாருங்க. ஆக இந்த சினை மறைந்து ஒரு பொருள் சீவ என்றது. ஜீவகனுக்கு ஏன் சார் அந்த பேர் வந்ததுன்னா, அவன் அந்த குழந்தையை அள்ளி எடுக்கும் பொழுது அங்க அந்த குழந்தைக்கு வாழ்த்துறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அப்ப திருத்தக்கவர் என்ன நினைக்கிறாரு, இந்த குழந்தைய இப்போ வாழ்த்தி ஆகணும், யாரை வச்சு வாழ்த்துறதுன்னு நினைக்கிறாரு. இதுதான் சார் மீவியல் புனைவுன்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில். என்னன்னா, இல்லாத ஒன்று பேசுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுவாங்க. அப்ப வானத்திலிருந்து ஒரு ஒளி சொல்லித்தான் ஜீவித்திருப்பாயாக அப்படின்னு வாழ்த்துட்டாங்க குழந்தைய. சினை மறைந்து ஒரு குரல் ஜீவ என்றது. அந்த ஜீவ என்ற சொல்லுதான் அன்மிகுதி சேர்த்து ஜீவகன் என மாறியது, அந்த குழந்தைக்கு பெயராக வந்தது. ஜீவித்திருப்பாயாக. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்க பேர குழந்தையோ உங்க பையனோ தும்மனான்னு வச்சுங்க,
அப்ப நீங்க அந்த குழந்தைய எப்படி வாழ்த்துவீங்க? தும்மனா தலைமையிலே ஒன்று தட்டுவோம் சார். ஏமா நீங்களா இருக்கிறீங்க, வயசுல பெரியவங்களா இருக்கிறீங்க, எப்படி வாழ்த்துவீங்க? தும்மனா ஒரு வாழ்த்து முறை இருக்குது சமணத்துல. எப்படி வாழ்த்துவீங்க? ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், 100 ஆண்டு வாழ்க, 108 ஆண்டு வாழ்க, சாவாத பிள்ளை பெற்று சகல சம்பத்தும் பெற்று வாழ்க. ஏன்னா அந்த காலத்தில் பிறந்த குழந்தையை காப்பாற்றுறது அவ்வளோ கஷ்டமா. அதனால அந்த அம்மா வாழ்த்தும் போது எப்படி பார்த்துவாங்கன்னா, 100 ஆண்டு வாழ்க, 108 ஆண்டு வாழ்க, சாவாத பிள்ளை பெற்று சகல சம்பத்தோடு வாழ்க. எவ்வளோ அழகா வாழ்த்திருக்கா. இங்க அந்த குழந்தைய அப்படிதான் ஜீவித்திருப்பாயாகன்னு வாழ்த்துறாங்களாம். அப்படி வாழ்த்துனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. 100ன்றது ஒரு நல்ல நம்பர் சார், ஒரு ராசியான ஒரு அருமையான நம்பர் 100ன்றது. அதனால தான் வாழ்த்து 100 ஆண்டு காலம் வாழ்க. ஏன் 101 ஆண்டு இருக்கக்கூடாதா? ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? 100 ஆண்டு காலம்ன்றது 100ன்றது ஒரு நல்ல நம்பர். அதனால தான் இந்த இடத்துல அந்த 100ன்ற வார்த்தை போட்டுறார். அது மட்டும் இல்லாம நுண் பழம் பகை தவ 100 வாயன இன்பள கிளவி இறைஞ்சி ஏற்றினார். இன்பமான சொல்லால விஜயமாதேவி எப்படி வாழ்த்துறாளாம், நும் பகை, உன்னுடைய பகைவன் உனக்கு எவ்வளவு துயரம் செய்தாலும் அவை அத்தனையும் உனக்கு இன்பமாக மாறணும்னு சொல்லிட்டு இன்ப பழத்தை போன்ற சொல்லால வாழ்த்துறாளாம். அதுல நும்ன்ற வார்த்தை ஏன் சார் போட்டார்? உன் பழம் பகைன்னு போட்டிருக்கலாம் இல்லையா? நும் பழம் பகைன்னு ஏன் போட்டார்னா, இதுதான் சார் ஒரு நுணுக்கம். கன்னடத்துல சமணம் அதிகமா பரவி இருக்குது. கன்னட பாஷையில நும்முனா உம்முன்னு அர்த்தமா, உன்னுடையன்னு அர்த்தமா. அந்த கன்னட சொல்லை இங்கே பயன்படுத்தி திருத்தக்க தேவர் நும் பழம் பகை தவ 100 வாயன என்று கன்னட சொல்லை பயன்படுத்தி எழுதியிருப்பதாக ஊவேசா தன்னுடைய பதிப்பு உரையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு நுட்பமாக அதை ஆராய்ஞ்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நாம இப்படி வாழ்த்துறோம். சமண முனிவர்கள் எப்படி வாழ்த்துவாங்க? ஒரு குழந்தை தும்மனா, அதை திருத்தக்க தேவர் எப்படி சொல்லல. ஆனா இங்க யார் ஊவேசா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஜீவன் வாழ்த்தலாமா, நந்த வருஷ, இப்படி 3 விதமா வாழ்த்துவாங்களாம் அந்த காலத்துல. யாரு? சமண முனிவர்கள். ஜீவ, நந்த, வருஷ, இப்படி வாழ்த்துவாங்களாம் குழந்தைய. இதே மாதிரி நாம ஜீவன் வாழ்த்துறோம். சைவர்கள் எப்படி சார் வாழ்த்துவாங்க? சிவாய நம, அவங்க குழந்தைய வாழ்த்துறது. இங்க ஜீவ, அங்க சிவாய. இவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றோம், நாம ஜினாய நமகான்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாற்றம் இருந்தாலும் அன்பைத்தான் போதித்திருக்கிறார்கள் எல்லா மதமும். ஆனால் இன்று காலதேச வர்த்தமானம் மாறிவிட்டது. அப்படி நும் பழம் பகை தவ 100 வாயன இன்பக் கிழவியால் இறைஞ்சி ஏற்றினாள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சுக்ல தியானத்துல சச்சந்தன் ஏன் சார் போய் நின்னான்? உயிர் போகும்போது பகைவன் எதிர நிற்கிறான். அந்த நேரத்தில் அவனை ஏன் தவம் இருக்கிற மாதிரி காண்பித்தார் திருத்தக்க தேவர்னா, இந்த நுட்பத்தை தயவு செய்து பெரியவர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எந்த காப்பியமும் சொல்லாத ஒரு நுட்பத்தை சொல்லுது. என்னன்னா, ஒரு ஜீவன் உயிர் விடும் பொழுது ஒன்று தவத்தில் இருக்க வேண்டும், அல்லது மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லது ஜபம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த ஜீவன் முக்தி பதத்தை எய்தும் என்பது நம்பிக்கை. ஆகவே இவை அத்தனையும் உணர்ந்த சச்சந்தன் எதிரியினால் உயிர் போவதற்கு முன்னால் தவத்தில் நின்று தன்னுடைய ஆன்மனை பிறவா நிலை நோக்கி உயர்த்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக வாளையும் கேடயத்தையும் போட்டுவிட்டு சுக்ல தியானத்தில் நின்றான். இதனால்தான் வயசானவங்க உயிர் ஊசலாடும் பொழுது பக்கத்தில் உட்காந்து பஞ்ச நமஸ்கார மந்திரத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜீவனால சொல்ல முடியாது. அப்ப சொல்வதை கேட்டாவது அந்த ஜீவன் உயர்ந்த பிறவி போக வேண்டும். அப்போ நாம அந்த காலம் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் மந்திரத்தை. இப்போ பிள்ளைக்கு பேரனுக்கு நாம பாடுபடுவோம்னு நினைக்காதீங்க. நாளை என்பது நிச்சயம் அல்ல. இன்றே நாம் செல்லும் தயத்திற்கு நமரங்கால் செல்வம் நினையன்மின் செய் தவமே நினைவின். ஆக இன்றைக்கு
இந்த திருக்குறள் ரொம்ப அழகா ஒரு குறள் சொல்லுது. என்னன்னா, நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வால் இது உணர்வார் பெரிய. சூரியன் வருது பாருங்க, சூரியன் அவர் வேலையை செய்யறாரு, நாம நம்ம வேலையை செய்யணும்னு நினைக்காதீங்க. தம்பி, இன்றைக்கு உனக்கு கொடுத்த ஆயுள்ல ஒரு நாள் கழிஞ்சு போச்சு. தேய்புரி பழங்கயிறுன்னு சங்க இலக்கியம் சொல்லுது. என்னன்னா, திரியா ஒரு பெரிய ஒரு வடகயிறு இருக்கான். ஒவ்வொரு நாள் சூரியன் வரும்போது ஒவ்வொரு கயிறு அறுபடுற மாதிரி நினைச்சுக்கோ உன் வாழ்க்கை. தேய்புரி பழங்கயிறு. அப்ப நாம் என்ன பண்ணுமா, நாளை என்பது நிச்சயம் இல்லை. ஆகவே செல்லும் தேயத்திற்கு நாம் எவ்வளவு புண்ணியம் செய்ய முடியுமோ புண்ணியத்தை இடுங்க. அப்படி புண்ணியமே என்னால செய்ய முடியலன்னா தயவு செய்து பாவமாவது செய்யாது இருங்கள். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இந்த பிறவி துயரத்தை அடைக்கணும்னா நாம் என்ன சார் பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் வீணாகாம நல்லதை செய்யணும். திருக்குறளை ரொம்ப எளிமையா சொல்றாரு. நான் பிறக்கக்கூடாது, இந்த பிறவி துன்பத்தில் என்ன இருந்து விடுபடணும். நான் என்ன பண்ண முடியும்? நான் ஆண்டியா போக முடியாது, நான் சமண துறவியா போக முடியாது, எனக்கு இல்லறத்துக்கு தான் இருக்கும். சரி, இருந்துக்கும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? வீணாளா ஒரு நாளை கூட நீங்க ஆகிடாது. வெட்டியா உட்காந்து உன் நேரத்தை வீணாகிட. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின். அப்ப நான் எதுவுமே செய்யாம நல்லது செய்யணும். வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். 7 வார்த்தையில நமக்கு அருமையா ஒரு குறளாசான் ஒரு புத்தி சொல்லிட்டு போயிருக்காரு இல்லைங்களா? அப்போ நம்ம நேரத்தை மட்டும் எப்பவுமே வீணாக்க கூடாது. நம்முடைய நேரம் ஒன்று தர்மம் செய்யறதுல இருக்கணும், இல்லை தர்ம சிந்தனையோட இருக்கணும். ஆகமத்தின்படி நடக்கணும், இல்லை ஆகமத்தை படிக்கணும் இல்லைங்களா? ஒரு மகான் என்னவே ஒரு குறைகுடம் ஒரு சமண முனிவர் வந்தார். சாமி, நீங்க சமயசாரம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லப்பா. நேமசாலம் இல்லை, பாகட நூல்கள் படிக்கல, கோமட சாலம் படிக்கல. அப்புறம் அவர் சொன்னதெல்லாம் ஸ்ரீபுராணம் படிச்சிங்களா, மேலுமந்திர புராணம் படிச்சிங்களா எல்லாத்தையும் கேட்டு நான் எதையும் படிக்கல. நான் எத்தனை முறை எல்லா நூலையும் படிச்சுக்கிறது தெரியுமா? நீங்க சமண முனிவரா வந்துட்டீங்க. அதுக்குள்ள எனக்கு எந்த நூல்ல எந்த கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியும் அப்படின்னு பாண்டித்தியம் பெற்ற அந்த புலவர் புகழறார் தன்னை பத்தி. அப்ப அந்த மகான் சொன்னாரு, நீ சொன்னியப்பா நேமசாரம், சமயசாரம், பாகட நூல்கள், கோமட்ட சாரம், நீ எந்த நூல் வேணாலும் எடுத்துப்பாரு, அந்த நூல்ல சொல்லிக்கிற தத்துவத்துப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவர் சொன்னது புரியுதுங்களா? அந்த நூல் என்ன தத்துவத்தை சொல்லுதோ அந்த தத்துவத்தின்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா அந்த நூலை நான் படிக்கல. அவர் சொன்ன பாயிண்ட் பாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, படிச்சா மட்டும் போதாது, அதை கைவர பெறணும். புரியுதுங்களா? கைவர பெறணும்னா அது ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. அது முன் வார்த்தை சொல்லுங்க பாப்போம். சாரித்திரத்து கொண்டாடணும். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையுள் பேதை பெரு. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் நல்லா படிச்சுட்டேன், சிந்தாமணி படிச்சுட்டேன், மேருமந்திர புராணம் படிச்சுட்டேன், லிங்க பாவடம் படிச்சுட்டேன், மோட்ச பாவடம் படிச்சுட்டேன், ரைட்டு, அதை எப்ப நீ ஃபாலோ பண்ண போற? அதான் நம்முடைய வாழ்க்கை. படித்ததை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கமாக எப்ப மாத்திரமோ அப்பதான் அது பலன் தரும். படிச்சது படிப்பாவே நின்றுட்டா அதனால பலனே இல்லை. ரவையை வாங்கி வச்சுட்டு உப்புமா கலர்னா தானே சார் உப்புமாவா மாறும்? ரவையவே இருக்கா? அப்ப நாம படிச்சுட்டோம், ஞானம் இருக்கு, ஆனா ஞானத்தை பின்பற்றலனா. ஆனா சிந்தாமணியில் வரக்கூடிய காப்பிய நாயகன் ஜீவகன் எந்த இலக்கியத்தில் படித்தானோ, எந்த முனிவர் சொல்லி படித்தானோ தெரியாது, அவனுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் வந்துன்னா ஜீவனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, அதுக்கு விளக்கம் கிடைக்கும். அப்படிதான் கொண்டு போறார். அப்படி ஜீவகனை ஒழுக்கிய அருந்தவத்து உடம்பு நீக்கினார். தவம் எப்ப சார் ஒருத்தருக்கு வாய்க்குன்றதுக்கு திருத்த கதையில சொல்றாரு. யார் வேணாலும் தவம் பண்ணிட முடியாது. தவத்துல சிறந்தவங்க கிட்ட ஒரு அடிப்படையான குணம் இருக்கும். என்ன குணம்?
அவங்க தான் தவம் பண்ண முடியுமா? வேற யாரும் தவம் பண்ண முடியாது. ஒழுக்கிய வருந்தவம். முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? ஒழுக்கம். ஒழுக்கம் இருந்தால்தான் தவம் கைகூடும். ஒழுக்கிய அருந்தவத்து உடம்பு நீங்கினார், அழியப்பரும் பொன்னுடம்பு அடைத்ததொப்பவே, வழுக்கிய புதல்வன் கொழிய மாமணி விழுத்தகு மகனோடும் விரைவி நேகினார். அந்த பொண்ணுடம்ப கிடைச்ச உடனே கந்துக்கடன் ரொம்ப வேக வேகமா வீட்டுக்கு போறான் அப்படின்னு சொல்றார். அடுத்தது ஒன்று சொல்றாரு, கந்துக்கடனுக்கு பிறந்த குழந்தை உடனே இறந்து போகுது. அப்ப கந்துக்கடனை சுனந்தையும் போய் ஒரு சமண முனிவருக்கு ஆகாரம் கொடுத்து அவர்கிட்ட பணித்து கேட்கறாங்களாம், நாங்க செய்த ஊழ்வினை தான் என்ன, குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க நிறைய பேர், ஆனா கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு குழந்தை கிடைக்குது, ஆனா இறந்து போயிடுது உடனே, இதுக்கு என்னதான் நாங்க பண்ணணும்னு கேட்கிறேன். அப்ப அந்த சமண முனிவர் வாழ்த்துறாராம், உனக்கு உலகாலும் குழந்தை கிடைப்பான். எவ்வளவு சூட்சமா சொல்லிக்கிறார். கிடைப்பான், புரியுதுங்களா? பிறப்பான்னு சொல்லல, பிறப்பான்னு சொல்லல, கிடைப்பான், பிறகு பிறப்பான். உலகாலும் குழந்தை கிடைப்பான், பிறகு பிறப்பான். இப்ப கிடைச்சிருச்சுங்களா குழந்தை? அந்த முனிவன் சொன்னது நடந்துச்சுன்னு அந்த செழிப்புல அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த அரச மோதிரமாகிய சச்சந்தன் பெயர் பொறித்த மோதிரத்தை எடுத்து வச்சுனா, ஆகா உலகாலும் ஒருவன் கிடைப்பான அந்த முனி சொன்னாரே, அந்த உலகாலும் ஒருவன் சாட்சாத் அரச வாரிசாகவே நமக்கு கிடைத்து விட்டதே, இவன் சச்சந்தனுடைய குழந்தை என்ற சூட்சமத்தை உணர்ந்தவன் கந்துக்கடன். ஆக அதையெல்லாம் மறைத்து வெளிப்படுத்தாமல் ஏன் சொன்னான்? ஏன் இது ராசனாபுரத்துல சச்சந்தனுடைய குழந்தை வெளியே போய் சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். தேடிட்டு இருக்கிறான் கொல்றதுக்கு. குலத்தொடும் கோரல் எண்ணி கொடியவன் கடிய சூழ்ந்தான். கொடியவன் எதை தேடிட்டு இருக்கான்? நிறைமாத கர்ப்பிணி விஜய் மாதை எங்க போயிருப்பான்? அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்ததா பெண் குழந்தை பிறந்தா, அது நாளைக்கு சத்ருவா நமக்கு வந்துட போது, அதை பொண்ணு நான் தேடிட்டு இருக்கிறான் ஆளை வச்சு. அப்போ உண்மையை அவன் மறைத்து வாழ வேண்டிய ஒரு சூழல். அதை திருத்தக்கதைவர் அதுக்கு ஒரு ஓமைப்படுத்துறாரு. என்னன்னா, நந்தகோன் வீட்டில் கண்ணன் அன்று எப்படி மறைந்து வாழ்ந்தானோ அதுபோல் ஜீவகன் இந்த வணிகனாகிய கந்துக்கடன் வீட்டில் மறைந்து வாழ்கிறான். எப்படி கொண்டு போய் நிறுத்துறாரு பாருங்க சார். அப்ப ஒரு காப்பியம் படிக்கும் போது நமக்கு எத்தனை பறந்துபட்ட ஞானம் நமக்கு உள்ள வருது பாருங்க. நீங்க ஒரு மணி நேரம் இருக்கும், இல்லை ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும், எத்தனை விதமான செய்திகள் உங்க செவிக்கு வந்துருக்கு. நான் சொல்றேன், 1000 செய்தி திருத்தக்கதைவர் சொல்லிக்கிறாருன்னா அதுல அரை செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னும் 999 பாடி செய்தி இன்னும் இருக்கு, பொக்கிஷமா இருக்கு. என்னால ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு 4 மணி நேரம் சொல்ல முடியும், அவ்வளவு செய்தி இருக்கு. அப்பயும் நான் திருத்தக்கதைவர் சொன்னதை முழுமையா சொல்லிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன ஞானத்தில் அந்த கவி எழுதினாரோ எனக்கு தெரியாது. அவ்வளவு பொக்கிஷம் இருக்கு சார். இந்த பொக்கிஷத்தை நாம பார்க்காம நாம என்ன நினைக்கிறோம்? எதையோ நினைச்சு எதையோ தெரியும். அதனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவளை நினைத்து உரலை இடிச்சாலும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவளை நினைச்சு உரலை இடிச்சாலும், மணலை இடிச்சு எண்ணெய்க்கு ஆசைப்பட்டாலும். மணலை உரல்ல போட்டுட்டு இடிச்சாலும் எதுக்கு? எண்ணெய்க்கு ஆசைப்பட்டு. கிடைக்குமா எண்ணெய் மணல் இருந்து? அப்படி நாம என்ன நினைக்கிறோம்? நிலையில்லாததையெல்லாம் நிலையானதாக நினைத்து நம்முடைய வாழ்நாளை வீணாளாக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர. அப்படி அந்த தேவர் சொன்னது ஒரு வார்த்தை சொல்றார் சார். சமண முனிவர்கள்கிட்ட இருந்து வர வார்த்தையினுடைய உச்சத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. அருண்மொழி, அது ஒரு அடைமொழி போடுறார். சாதாரண வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு, அருண்மொழி, அருளாகிய மொழி. இதுல இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவருடைய வாயிலிருந்து வரதே மந்திரம் சார். அதனால தான் நான் சொன்னேன் ஏற்கனவே, நம்முடைய பாவங்கள் போகணும்னா இன்றைக்கு இருக்கிற ஒரே வழி முனிகளுக்கு சேவை செய்வது, முனிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, முனிகளுடைய வாழ்க்கைக்கு உதவுவது. இதுதான் சார் நேரடியாக நம்முடைய பாவத்தை கழுவக்கூடிய ஒரு பாக்கியம். நீங்க பூஜா விதானம் எல்லாம் இருக்கு, நான் சொல்லலை, இது ஆகமம் சொல்லுது. நம்முடைய நேரடியான வினைப்பயனை வென்றெடுப்பதற்கான ஒரு பாக்கியம் ஐம்புலனை வென்று நிர்கந்த பதவியில் இருக்கக்கூடிய சமண முனிவர்களுக்கு சேவை செய்வது. அதை மனசில் வச்சுக்கணும். எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. அவங்க தரிசனம் கிடைக்கிறதே மிக புண்ணியமா.
சமண முனிவருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு நாம புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்ப அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா கூட ஐயோ நான் போய் அவருக்கு சேவை செய்துக்கலாம் மனசால நினைச்சீங்கன்னா கூட புண்ணியமா சார்? மனசால நினைச்சா கூட புண்ணியமா? பார்த்து அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்குதோ நழுவிடாது. அடுத்தது சொல்றாரு, சுனந்தையும் கந்து கடனையும் அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தும் போது திருத்தக்க தேவர் என்ன சொல்றாரு, ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வீரம், ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய சிறப்பு கற்பு. அப்ப அருந்ததியின் கற்பை ஒதுக்கிய கற்பினல் யாரு? சுனந்தை. சுனந்தையை சொல்லும் போது வேற எதையும் சொல்லலையா, அவருடைய சிறப்பு செல்வாக்கு அதெல்லாம் எதையும் சொல்லலையா, அருந்ததியின் கற்பையும் ஒதுக்கிய கற்பினல், அவளை விட உயர்ந்த கற்பினல் சொல்றார். அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான மிகச்சிறந்த ஒழுகலாறுகள் ஆணுக்கு வீரமாகவும் பெண்ணுக்கு கற்பாகவும் திருத்தக்க தேவர் நிறுத்தி இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 7 பிறவி. 7 பிறவி என்ன சார் பிறவி? எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்புன்னு சொல்றார். அப்ப 7 பிறவி, நமக்கு 4 பிறவி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னது சொசைட்டியில் சொல்லியிருக்காங்க? 4 பிறவி: தேவகதி, மனிதகதி, விலங்கு கதி, நரக கதி. ஆனா இங்க 7 கதியை சொல்றார். என்னென்ன 7 கதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித கதி, தேவகதி, விலங்கு கதி, 3 கதி ஆச்சுங்களா? பறவை, ஊர்வன, நீரில் வாழ்வன, தாவரம். புரியுதுங்களா? இந்த 7 பிறவிலையும் பிறக்காத போவோமா? எப்ப? புண்ணியம் இருந்தா. புண்ணியம் இருந்தால் இந்த 7 பிறவியும் கடப்போம் அப்படின்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? அழுகுரன் மயங்கிய வல்லலானவர் தெழு கிளை, 7 கிளை, அத எழுகிளை அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ந்தம அரசு வேண்டினான் கழிப்பெருங் காதலான் கந்து நாமன் உழிபெரு நிதி உவப்பன்றான். கட்டியங்க கந்து கடனுக்கு எல்லா குழந்தையும் இறந்திருந்து போகவே இந்த குழந்தை உயிரோட வந்துட்டான்னு அவன் பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாடி இருக்கான். நான் என்ன சொல்லாது. கட்டிக்காரன் என்ன நினைக்கிறான், டேய் நம்ம அரசாட்சி எடுத்துக்கிறது இந்த மக்கள் யாருமே விரும்பல, காரணம் அவனை அநியாயமா கொண்டுட்டு அரசாட்சிக்கு வந்துட்டோம். ஆனா கந்து கடன் மட்டும்தானா நம்ம அரியணைக்கு வந்ததை உயர்வா நினைச்சு விழா கொண்டாடுறான் அப்படின்னு அவன் தப்பிதமா உணர்ந்துக்கிட்டு பரிசு பொருளை அனுப்புறான். அப்ப என்ன சொல்றான், என்னுடைய 7 கிளையும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு விழா எடுக்கிற ஒரே ஆள் இந்த ராசமாபுரத்துல யாரு? கந்து கடன் தான். குடுறான், அவனுக்கு எல்லா பரிசையும் அனுப்புறான். எப்போ ஒருத்தன் ராங் ரூட்ல போறான்னா, டேய் சபாஷ் தான், அவனை பாராட்டும் போது அவனுக்கு வருவார், நீ தானே என்னுடைய உண்மையான உயிர் நண்பன் அப்படிவான். மற்றவன் அத்தனை பேரும் அவனை தப்புன்னு சொல்லிட்டு இருப்பான், அவனை பூரா விரோதியா பார்ப்பான். ராங் ரூட்ல போனாலும் நீ தானே கரெக்டா வந்து சொல்றான் பாருங்க, அவனை தான் அவன் நம்புவான் அந்த நேரம். ஏன்னா அவனுக்கு வினை அப்படி. புரியுதுங்களா? அதனால அப்படி சொல்றான். இவன் நினைக்கிறான் தன்னுடைய அரசாட்சியை ஏற்றுக்கிட்ட ஒரே ஆளு கந்து கடன். ஆனா அவன் உண்மையிலே எதுக்கு விழா எடுத்துக்கலாம்? அன்னைக்கு நாம ஆகாரம் கொடுத்த அந்த தவ வலிமையினால அந்த முனிவர் சொன்னது இன்னைக்கு பலிச்சு போச்சு. நாடாலும் ஒருவன் நமக்கு கிடைப்பான்னு சொன்னாரு, கிடைச்சிட்டான். அடுத்து ஒருத்தவன் பிறப்பான அந்த ரெட்டிப்பு சந்தோஷத்தில் அவன் விழா எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? கிடைத்தவன் இப்போ, பிறப்பவன் அடுத்து. இந்த 2 விழாவுக்கு சேர்த்து எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் என்ன நினைக்கிறான், ஆனா இவன் தான் நாளைக்கு அவனுடைய உயிரெடுக்க போகிறான் என்பதை தெரியாமல் அவன் அருகிலேயே பகைவன் வளர்கிறான் அப்படின்னு சொல்றார். சுனந்தையை பத்தி சொல்றார். அருந்ததி அகற்றிய வாசின். கற்புக்கு யாரை சொல்லுவாங்க? அருந்ததி சொல்லுவாங்க. அந்த அருந்ததியினுடைய கற்பையே ஓரப்போ சுனந்தையினுடைய கற்பு உயர்ந்ததுன்னு சொல்ற அளவுக்கு உயர்ந்தவனும் அப்படி சொல்றார். அடுத்தது பாருங்க, இந்த இவன் பிறந்தப்ப அரண்மனையில வாத்தியங்கள் வாசிக்கிறான். நமக்கு தெரிஞ்சு எத்தனை வகையான வாத்தியம் சார்? அந்த திருத்தக்க தேவர் 4 வகையான வாத்தியங்கள் எல்லாத்தையும் அடைக்கிறார். என்னன்னா, தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி. இந்த 4 வகையான வாத்தியங்களை சொல்றார். தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி. ஆக இந்த 4 வகை வாத்தியங்களும் கந்து கடன் வீட்டில் ஒழிக்கிறான். அப்படி ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க. யாருக்கு? ஜீவகனுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்த்தின்னு ஒரு குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிறீங்களா? ஆர்த்தி. ஆர்த்தினா என்ன சார்? ஆர்த்தின்னு அன்னைக்கு
நீங்கள் இப்போ பெயர் வைக்கிறீங்க, ஏதோ அழகாக இருக்குது பேரை வச்சுட்டோம் குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆர்த்தின்றதுக்கு திருத்தக்கதேவர் என்ன உரை சொல்கிறாருன்னா, நிரம்ப பெற்றவள், கூடுதலான செல்வங்களை பெற்றவள், கூடுதலான அழகை பெற்றவள், கூடுதலான ஞானத்தை பெற்றவள், அப்படி மிகுதியாக பெற்றவளுக்கு பெயர் ஆர்த்தி. அந்த ஆர்த்தின்ற வார்த்தையை இங்கே திருத்தக்கதேவர் தன்னுடைய பாட்டில் பயன்படுத்தியிருக்காரு. அப்படி அந்த இந்த இந்த நுணுக்கமாக படிக்கும்போது தான் சார் கொட்டி கிடக்குது சார், வாழ்க்கையில் கொட்டி கிடக்கு. நல்லுயிர் புல்லுயிர்னு 2 குழந்தை சொல்றாரு, 2 உயிரை சொல்றாரு. என் நல்லுயிர் தான் நீங்கிடுதுன்னு நினைச்சேன், இந்த புல்லுயிரை வச்சுக்கிட்டாவது என் வாழ்க்கையை ஓட்டலான்னு நினைச்சேன், இப்போ இந்த புல்லுயிரையும் பிரிஞ்சு போக வேண்டிய சூழல் வந்துடுதேன்னு விஜயமாதேவி புலம்புறாங்க. அப்ப அவ சொன்ன நல்லுயிர் யாரு, புல்லுயிர் யாரு? நல்லுயிர் என்பது சச்சந்தன், புல்லுயிர் என்பது அவளுக்கு பிறந்த குழந்தை ஜீவகன். நல்லுயிர் தான் என்னை விட்டு போயிடுச்சேன்னு நினைச்சேன், இந்த புல்லுயிராவது எனக்கு துணையா இருக்குன்னு நினைச்சேன், இப்ப இந்த புல்லுயிரையே நான் பிரிந்து போக வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லி பிறந்த குழந்தைக்கு ஒரே ஒரு முறைதான் அவள் பால் புகட்டினாள். அதுக்கு கூட நேரம் கொடுக்கல, உடனே வா பிரிஞ்சு போய் நிக்கணும்னு சொல்றான். அப்ப அந்த தாயினுடைய வலிமை எங்க நிக்குது? அநியாயமாக தன்னுடைய நாட்டை கொண்டுட்டானே, கட்டியங்காரன் மீது அவருடைய கோபம் இருந்தனால் தன்னுடைய பச்சிலம் குழந்தையும் பிரியக்கூடிய வல்லமை. ஏனென்றால் அவள் அரசியலம் குமரி, அரச வாரிசாக வந்தவள், ஆகவே அரசனுடைய சூழ்நிலை தெரிந்தவள், ஆகவே பகை முடிப்பது அரசனுக்கு தலையாய கடமை என்பதனால் தன்னுடைய குழந்தையை அன்றே பகை முடிப்பதற்காக பிரிந்து வந்த வீர பெண்மணி அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கணும். இந்த குழந்தைக்கு 2 வார்த்தை சொல்றார். இப்ப இந்த குழந்தை பிறந்து உயர்ந்து வரப்போறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஜீவனுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு அவளுக்கு அவுட்லைன் போட்டு காமிச்சாரு. இப்ப நான் என்ன பண்ண, என் வாழ்க்கை எப்படி ஆகும்? அடுத்து அவ கேள்வி கேட்கிறான். யாரு? விஜயமாதேவி. இங்க சுடுகாட்டில் நிற்கிறான். நீ கவலைப்படாத, ஜீவனுடைய ஆக்கம் இப்படி இருக்கு, இந்த ஆக்கம் படிதான் நடக்கும், நாம என்ன பண்ணணும், அதுக்கு தடை இல்லாமல் உனக்கு நல்வினை உதயமாயிடுத்து, தாவத பள்ளிக்கு போகணும். தாவத பள்ளி என்றால் கணவனை இழந்த பெண்கள் உரையக்கூடிய பள்ளி தாவத பள்ளி. தபுதார பள்ளி என்றால் மனைவியை இழந்தவர்கள் இருக்கக்கூடிய பள்ளி. தாவத பள்ளிக்கும் தபுதார பள்ளிக்கும் வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. தபுதாரம் என்றால் மனைவியை இழந்தவர், தாவதம் என்றால் கணவனை இழந்தவர். அப்ப தாவத பள்ளி ஒன்றை அந்த தெய்வம் தானாக நிரூபிச்சான். அங்க தாவத பள்ளி இல்லையா, விஜயமாதேவிக்காக ஒரு தாவத பள்ளியை நிறுவி அங்கே தோழியர்களை எல்லாம் பணிவிடை செய்வதற்காக பெண்களை எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தாவத பள்ளிக்கு விஜயமாதேவியை பத்திரமாக அழைத்து செல்லுதான். அப்போ அழைத்து செல்லும் போது அந்த விஜயமாதேவியுடைய பாதங்களுக்கு சொல்றாரு, அந்த பாதம் இருக்கு பாருங்க, சிலம்புல கண்ணகியினுடைய பாதத்துக்கு ஒரு ஓமை சொல்வார் சார் இளங்கோவடிகள். என்ன அர்த்தம்னா, சொல்லுங்க சொல்லுங்க சார். வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலர், வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலர். அந்த அழகான பஞ்சு போன்ற பாதத்தை இன்னும் பூமாதேவி பார்க்கலையா சார்? வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலர். இங்க என்ன சொல்றாரு, விஜயமாதேவியுடைய பாதம் எப்படிப்பட்டதான், எவ்வளவு மென்மையா இருக்கான். பஞ்சும் இந்த காந்தல் மலர் இருக்கு பாருங்க, காந்தல் மலர், அந்த மலரும் பஞ்சியும் அவளுடைய பாதத்துக்கு நெருக்கி முள்ளு மாதிரி இருக்கான். ஓமை பாருங்க, பஞ்சும் காந்தல் மலர் மீது அவள் கால் பட்டால் அவளுடைய காலுக்கு அது நெருக்கி முள் மாதிரி இருக்கும். அப்பனா அந்த பாதம் எவ்வளவு மென்மையானதை நீங்க உணர்ந்துங்க. நான் சொல்லலாம், அதாவது அதுக்கு இந்த ஓமை எங்க எடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய நிறைய பாடல்கள் திருக்குறளுக்கு விளக்கம் தருவதாகவே தேவர் பாடியிருக்காரு. என்ன பாட்டுனா, இந்த அனிச்சம் எங்க சொல்றாருன்னா, அனிச்சமும் அன்னத்தின் ஆவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். அன்னப்பறவை இருக்கு பாருங்க, அன்னப்பறவையினுடைய அந்த இறகு இருக்கு பாருங்க, அன்னப்பறவையினுடைய இறகு, அதுவும் அடுத்து என்ன சொல்ற, அனிச்ச மலருடைய அந்த பூவும் இவருடைய பாதத்துக்கு நெருங்கி பழம். என்ன சார் நெருங்கி பழம், நெருங்கி முள்ளுன்னு தானே சொல்லணும். நெருங்கி பழம் ஏன் சொன்னாரு? நெருங்கி செடியில பழம் எதுங்க?
முள்ளு தான், நெருஞ்சி முள்ளு தான் அந்த செடியினுடைய பழம். அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வயசான தாத்தா பேர மாதிரி ஆடுறான்னு வச்சுங்களேன், பத்தியா பழுத்தும் பக்குவப்படாத நெருஞ்சி மாதிரி இது பாரு அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம், பழம் பழுத்தா அழுகுனா அது ஒரு பக்குவத்துக்கு வரணும். நெருஞ்சி முள்ளு தான் பழம், அது பழுத்த பிற்பாடு தான் வீரியமா காலில் குத்தும். அப்ப பழுத்தும் பக்குவப்படாது எது? நெருஞ்சி. அது மாதிரி நம்ம வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்குவத்துக்கு வரணுமா. அப்ப முன்னோர்கள் அந்த பழமொழியை சொல்லுவாங்க. பாருங்க, பஞ்சியும் அனிச்சமும் அவனுக்கு நெருங்கி பழமாக இருந்ததுன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இந்த இரவு முடிந்து சூரியன் வருது பாருங்க, இரவு முடிந்து சூரியன் வருது. அப்ப சூரியன் வந்தோடனே இருள் போயிடுது, வெளிச்சம் வந்துடுது. இதை என்ன சொல்றாரு, விஜயமாதேவியுடைய தீவினை இரவு போல போயிடுச்சான், இப்ப சூரியன் உதயமான மாதிரி நல்வினை அவளுக்கு உதயமாயிடுதான். இனி அவளுடைய வாழ்க்கையில ஏற்றம் தானே தவிர துன்பம் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா, இரு சுடர், நிலவு ஒரு சுடர், சூரியன் ஒரு சுடர். இந்த இரண்டு சுடரை வச்சு விஜயமாதேவியுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றாராம், தீவினை முடிஞ்சிச்சு, நல்வினை உதயமாயிடுச்சு. நாம கூட அப்படிதான் வேண்டணும். தீவினை உதயமாகி அது பலன் தந்து அது சீக்கிரம் முடிஞ்ச பிற்பாடு நமக்கு நல்வினை உதயமாகணும். மரீசி குமாரனாக இருந்த மகாவீரர் 10வது பிறவியில தான் அவரு உயர்ந்து தீர்த்தங்கர பதவி அடைகிறார் இல்லைங்களா. 10 பவம் தர்மத்துக்கு எதிராக செயல்படுறார். பிரசோசாமி சொன்ன தர்மத்துக்கு எதிராக செயல்படுறவர் அவருடைய பேரனே இல்லைங்களா. அப்போ ஏ சிங்கமே, நீ தீர்த்தங்கரனா உயர போற, இன்னும் உன்னுடைய கோபதாபத்தை விட்டுட்டு நில்லு அப்படின்னு இருப்பாடு. அதுக்கு நல்வினை உதயமான பிற்பாடு தீர்த்தங்கரனாம கட்டின பிற்பாடு தான் அது பக்குவத்துக்கு வருது. அதுபோல நமக்கும் அந்த நல்வினை உதயம் ஆயிடுச்சுன்னா நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, காலையில விஜயமாதேவி தாபதப்பள்ளிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. நடந்து ராத்திரியோட ராத்திரியா போறாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க, குழந்தை பெற்றெடுத்த உடனே ஒரு தாயால நடக்க முடியுமா சார்? ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க. ராசமாபுரத்து சுடுகாட்டில் குழந்தை பெற்றெடுக்கிறா, அதாவது நடந்து போய் ஒரு ராத்திரி பூரா நடந்து போய் அந்த தாபத பள்ளிக்கு போறா, பூமிமா திலகம்ன்ற இடத்தை தாண்டி போறா. அப்போ குழந்தை பெற்றெடுத்த உடனே ஒரு பெண்ணால நடக்க முடியுமா? ஏன் தேவர் அவ்வளோ அழகா அந்த பெண்ணை விஜயமாதேவியை நடக்க இட்டு போறாரு? அவன் நடந்து போகும்பொழுது உடலை போர்வையால் போர்த்து கொண்டு கையை வீசி நடந்தானா. ஏன்னா தன்னுடைய மகன் உயர்வடைவான் என்று, தன்னுடைய மகன் உயர்வடைவான் என்ற நோக்கத்தில் அவர் தாமத பள்ளிக்கு போறானா. அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு, புனிரு. புனிரு அப்படின்னா இந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, பாட்டு நம்பர் சொல்லிடுறோம், 342 வாசுகேமா. புனிரு தீராது நடந்தால் அப்படின்னா குழந்தை பெற்றெடுத்த அந்த வழி தீராமலேயே நடந்தால். எவ்வளவு கொடுமை பாருங்க விஜயமாதேவி இல்லைங்களா. நாம இப்ப ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தா கூட அந்த வலி ஒரு வாரத்துக்கு இருக்கும். தன்னந்தனியா குழந்தை பெற்றெடுத்து அன்றைக்கு ராத்திரியே நடத்திட்டு போறான்னா அந்த விஜயமாதேவியினுடைய. அதுதான் தான் பிறவியிலேயே பெண் பிறவி ரொம்ப பரிதாபத்துக்குரியது, பரிதாபத்துக்குரியது. அவங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது. பிறந்ததும் அப்பா வீடு, கட்டி கொடுத்த போய் வீட்டுக்கார வீடு, அப்புறம் பையனாவிட போயிருந்தா பையன் வீடு, கடைசி வரையும் அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கிடையாது இல்லைங்களா. அது அப்பா வீடு, இது வீட்டுக்கார வீடு. நாளைக்கு போய் சேவை பண்ணணும் வீட்டுக்காரமா, பையன் வீட்டில் நாம் வேலைக்காரமா, அதாவது பணம் வாங்காத வேலைக்காரி. அப்போ நமக்கு இது பையன் வீடு. அப்போ கடைசி வரையும் நமக்குன்னு எந்த வீடு? ஆனால் அந்த பெண் இல்லைன்னா வீடே கிடையாது. ஏங்க இது யாருக்கு தெரியுது? ஆண்களுக்கே வீடு கிடையாது. அப்போ அம்மா வீடுன்னு யாராவது ஒரு பையன் சொல்றானா? சொல்ல மாட்டேன்றானே. மனைவி வீடுன்னு கூட சொல்லிடுறான், மாமியார் வீடுன்னு கூட சொல்லிடுறான். ஆனா அம்மா வீடுன்னு ஒரு வீடு இல்லையே. அந்த அந்த அம்மா சீரியல் நல்லா சொல்லியா ரைட். இப்படிலாம் போயிட்டு இருக்கு. அவங்க அம்மாவின் மடியே அம்மாவின் படியே. ஆமா ரைட். அடுத்தது அந்த காலையில போயிட்டு ராத்திரி அந்த தாபத பள்ளியில படுத்துறான். கொஞ்சம் வேகமா போயாகணும், இன்னும் ஒரு இருக்கு. அந்த தாபத பள்ளியில
அந்த கனவோடவே படுக்கிறான், துயரத்தோடவே படுக்கிறான். தூங்கி எழுந்திருக்கிறான் திடீர்னு. அது திருத்துக்கிறவர் அப்படியே ஓமைப்படுத்தி சொல்கிறார். திடீர்னு எழுந்திருக்கிறான். என்னன்னா சச்சந்தனை நினச்சிக்கிட்டே படுத்தாலாம். சச்சந்தன் இருக்கிற மாதிரியே கனவு வந்துருச்சான். சச்சந்தன் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே நினச்சாவான். எழுந்து பார்த்தா சச்சந்தன் இல்லை. நாம இருக்கிறது அரண்மனை இல்லை, நாம நம்ம நாட்டில் இல்லை, நாம நம்ம குழந்தைய கூட இல்லை. எங்கே இருக்கிறோம்? தாவதப்பள்ளி. ஐயோ, நான் அந்த உணர்ச்சியோட பாடுறாரு அந்த பாட்டை. அப்போ அந்த அவளுடைய உணர்ச்சியை பார்த்து அப்போ விடியற் காலையில் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அன்னப்பறவையும் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளும் கொட்டாவி விட்டு எழுந்துதான். இவ ஐயோன்னு சொன்னதை கேட்டு எப்படி கொண்டாடுறாரு பார்த்தீங்களா? இவளை எழுப்பின அந்த தெய்வம் எப்படி எழுப்பிட்டான்? சரி, தூங்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எழுப்பும்போது பையனை எழுப்பும்போது படார் எழுட்டு பஸ் வந்துட்டு டியூஷன் போகணும், அது போகணும், இது போகணும். ஆனால் எழுப்புறதுல நிறைய வகை இருக்கான். கைகையை தூங்கிட்டு இருந்தாலாம். அப்போ கூடி போய் அவளை எழுப்புறாளாம். இந்த ராமன் வெடிஞ்சா பட்டாபிஷேகத்துக்கு வர போகிறான். அந்த தசரதன் கொடுத்த 2 வரத்தை வச்சு உன் பையன் அரண்மனைக்கு வரணும், இவன் காளியாகணும்னு சொல்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணிக்கிட்டே போய் தூங்குற கைகை எப்படி எழுப்புறாளாம்? உள்ளங்கால வருடி எழுப்புறாளாம். வருடுதல்லாம் மென்மையா அப்படி தூக்கம் தப்புன்னு கட்டக்கூடாதான். அப்படி காலை தடவிட்டே இருக்கும். உள்ளங்கால தான் தடவுமா. உள்ளங்கால தடவிட்டே இருக்கும்போது தூக்கம் தெரியுமா? அப்போதான் அந்த அம்மா நிம்மதியாக எழுந்திருப்பாங்க. அப்போதான் நாம சொல்றது அந்த அம்மா கேட்குமா? அப்போதான் நாம கொண்டு வந்த அந்த முடிவு அவளுடைய மண்டையில் ஏறுமா? அதனால கம்பன் எப்படி பாடுறான்? கைகேயினுடைய காலை வருடினாலும் பாடுவார். அப்படி இங்க விஜயமாதேவியினுடைய பாதங்களை அந்த துணையாக வந்த தெய்வம் அவருடைய காலை விடியற் காலையிலேயே வருடி எழுப்பியதான். இந்த வருடின்ற வார்த்தை கம்பனுக்கு எங்கிருந்து கிடைச்சது? சிந்தாமணியிலிருந்து கிடைச்சது. அப்போ அவ எழுந்தாலாம் சார். அதுக்கு ஒரு ஓமை போடுறாரு. நிலவு எங்க சார் இருப்பான்? வானத்துல. ஆனா விஜயமாதேவி கண் திறந்து எழுந்ததை பார்க்கும்போது ஒரு ஓமை போடுறாரு. மதி பூமியில் முளைத்தது போல எழுந்தாங்க. என்ன ஓமை பார்த்தீங்களா? மதி பெண்களுக்கு உரியது. அந்த மதி பூமியிலிருந்து எழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி படுக்கையிலிருந்து எழுந்தாலாம் விஜயமாதேவி. எவ்வளவு விஜயமாதேவி தூக்கி நிறுத்துறாரு பாருங்க தேவர். இப்படி இந்த இவளை பார்த்துட்டு என்ன சொல்றானா, அங்க இருக்கிற பெண்கள்லாம் கூப்பிட்டு, இவள் உங்களுக்கு உரிமை பொருள், அடைக்கல பொருள். அடைக்கலம் அங்க கொடுத்தாங்க சிலப்பதிகாரத்துல. யாருக்கு அடைக்கலமா கொடுத்தாங்கம்மா சொல்லுங்க பாப்போம். யாருக்கிட்ட அடைக்கலமா கொடுத்தாங்க? குடிச்சிட்டு சொன்னவங்க யாரு? கோவலனையும் கண்ணகியும் மாதிரிக்கு அடைக்கல பொருளா கொடுத்து. அடைக்கல பொருள் சிறிதா இருந்தாலும் அதை துறவிகள் கொடுத்தா அதை பெரிதா நினைக்கணும். நான் கொடுத்தது சிறியதுன்னு நினைக்காத, இது பெரிய அடைக்கல பொருள்னு யார்கிட்ட கொடுத்தாங்க அதை சொல்லுங்க. மாதிரி மங்கை ஆயர்குல பெண்கிட்ட கண்ணகியும் கோவலனையும் உம்முடைய அடைக்கல பொருள் கொடுத்தாங்க. இங்க அந்த தேவி செண்பகமாலை விஜயமாதேவிய அங்க தாவதப்பள்ளி இருக்க பெண்களை கூப்பிட்டு, இது உங்களுடைய அடைக்கல பொருள், இதை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அவ யாரு, எந்த நாட்டில இருந்து வந்தா, அவ பேரு நாட்டத்தெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லுதான். ஆனா இதே சிந்தாமணியில ஒரு சொல்லு, ஒரு எழுத்து கூட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே வரக்கூடிய செண்பகமாலை என்ற தெய்வம் பொய் சொல்கிறது. இவள் இந்த நாட்டை சார்ந்தவள் அல்ல, அந்த நாட்டை சார்ந்தவள் அல்லன்னு இப்போ ஒரு புத்தகத்தில் எழுதுறான்னா பெயர் மாற்றப்பட்டுள்ளதுன்னுவான். அப்போ ரம்யாவுக்கு ரமான்னு எழுதுவான். ஏன்னா உண்மை தெரியக்கூடாதுன்றதுனால. அது போல இவங்க யாருன்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுனால விஜயமாதேவியுடைய பெயரை மாற்றி அவள் இருந்த நாட்டை மாற்றி இந்த தெய்வம் சொல்லி அடைக்கல பொருளாக கொடுக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுது? அந்த தெய்வம் சொல்லுது, நீ இங்கே இரு, நான் ஜீவகம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லுது. அப்படியா? நானும் அதுதான் நினைச்சேன். 2 பேரும் ஒன்றுதே நினைக்கிறாங்க. நாம் வந்துட்டோம், ஜீவகம் எப்படி இருக்கான்னு தெரியல, அப்படி இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படியா? உடனே போய் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வழி கூட்டி அனுப்பி வாசல்லையே பார்த்துட்டு தான் எப்போ திரும்பி வரும், எப்போ ஜீவகம் எப்படி இருக்கான்னு சொல்லணும். ஆனால் அந்த தெய்வம் என்ன நினைக்குதான், நான் திருப்பி வருவேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் தெய்வத்தன்மையோடு இருக்கிறேன்,
நான் தெய்வமா இருக்கிறதுனால திருப்பி வந்து அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது, ஆனாலும் விஜயமாதேவி நான் ஏமாத்திட்டு வந்துட்டேன்னு அந்த அம்மா உள்ளம் போய் சொன்னாங்க. அப்படி சொன்ன பிற்பாடு இப்ப இந்த அம்மா தாபத பள்ளியில இருக்காங்க. தவத்தை ரெண்டா கருதுறார் திருத்தக்கதேவர். விஜயமாதேவி தவம் நோற்பது 2 இடங்கள்ல வருது. ஜீவகன் ஆட்சிக்கு வந்த பிறகு துறவுக்கு போறாங்க, இப்பயும் துறவுக்கு போறாங்க. இப்ப அந்த அம்மா உடுத்துற உடை காவி உடை, அங்க அந்த அம்மா உடுத்துற உடை வெண்மை உடை. இப்ப அந்த அம்மா துறவு இருக்கிறாங்க. எதுக்காக துறவு இருக்கிறாங்க? தன்னுடைய உறவோன் சிறுவன் உயர்க என்று தன்னுடைய மகனுக்காக துறவு இருக்கிறாங்க. அங்க தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக துறவு இருக்கிறாங்க. ஆக இங்கு மகனுடைய ஆக்கத்திற்காக துறவு ஏற்கிறார்கள், அங்கே தன்னுடைய ஆன்மனுடைய மாற்றத்திற்காக துறவு ஏற்கிறார்கள். இந்த ரெண்டுத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த அம்மா இங்க நின்ன பாடு இப்ப ஜீவகனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கதைக்கு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மளை ஜீவகன்கிட்ட கொண்டு போறாரு. யாரு? திருத்தக்கதேவர். இப்படிதான் அந்த கதை போகுது. நான் இதுவரை விஜயமாதேவி சொல்லிட்டேன். இப்ப காப்பியங்களுடைய தொடக்கம், ஆக்கம், உச்சம், முடிவு அப்படின்னு காப்பியம் எழுதுகிற புலவர்கள் எந்த காப்பியத்தை எங்க கொண்டாந்து நிறுத்தணும், எந்த காப்பியத்தை அமைதிப்படுத்தி ஓரம் உட்கார வைக்கணும்ன்றது காப்பியம் ஏற்ற புலவர்களுக்கு தெரிந்தது. அதனால இனி விஜயமாதேவிய கனகமாலையார் இளம்பகவர்களையும் காமிக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அமைதிப்படுத்தி தாவத பள்ளியில உட்கார வச்சு இனி ஜீவகனை நோக்கி போக்கஸ் போயிட்டே இருக்கு. அப்ப ஜீவகனை கொண்டு போறாரு கந்துக்கடன். இப்ப நமக்கு தேவை யாரு? ஜீவகன். அதனால விஜயமாதேவி ரைட் அவங்க தாவத பள்ளியில தவா இருக்கிறாங்க. ரைட் அதோட அவங்க விட்டுருவோம், நாம ஜீவகன்ட்ட வந்துருவோம். வந்துட்டீங்களா எல்லாரும்? ஜீவகன்கிட்ட ஜீவகன்கிட்ட போடலாமா? ரைட். ஜீவகன் எடுத்து போனவர் யாரு? கந்துக்கடன். கந்துக்கடன் எடுத்து போய் என்ன பண்றாரு? ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாரு. அடுத்து ஜீவகன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஜீவகன் என்ன பண்றான்? இப்படி 4 மேனியும் பொழுதுறவங்க எப்படி வளர்றானா அதுக்கு அந்த குழந்தைக்கு ஊட்டுறோம் இல்லைங்களா, தாளாட்டணும், சீராட்டணும், பாராட்டணும் இல்லைங்களா. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க? டே கேரில் கொண்டு போனால் ஆயா தான் பாராட்டுது, தாளாட்டுது, சீராட்டுது. ஆனால் அன்றைக்கு அரண்மனையில் 5 விதமான தாய் இருந்தாங்களாம் ஒரு குழந்தைய பார்க்கறது. 5 விதமான தாய். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். மனநூல்னு பேர் சிந்தாமணி, மனநூல்னு பேர். ஏன்னா 8 கல்யாணம், விஜயமாதேவியினுடைய கல்யாணம் 9 கல்யாணம் நடக்குது. ஆனால் இந்த காப்பியத்தில் துரதிர்ஷ்ட விஷயமாக விஜயமாதேவியினுடைய மாங்கல்யம் இழப்பு போன்ற செய்திகள்லாம் இதில் சொல்லியிருக்காரு. தாவத பள்ளிக்கு போனவனே அங்கே இருக்கிறவங்களை வச்சு திலகத்தை எடுப்பதும் மாங்கல்யத்தை எடுப்பதும் கால் மெட்டியை எடுப்பதுமாக விஜயமாதேவியினுடைய ஒவ்வொரு அணிகலனாக கழற்றி எடுக்கிறார்களாம். கடைசியில் அந்த அம்மா விஜயமாதேவி எல்லாத்தையும் கழற்றி எடுத்துருவாள். எப்படி இருக்காங்களாம்? பூ ஒன்று, பூக்களை எல்லாம் நிறைய பூத்திருக்கிறது. அந்த பூக்கள் உதிர்ந்த பிறகு அந்த செடி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறாளாம் விஜயமாதேவி. நான் இதை அதிகமாக சொல்லலை உங்களுக்கு. ஒவ்வொரு அணிகலனும் கழட்டி எடுக்கும்போது ஒவ்வொரு பாட்டு எழுதுறாரு. அப்படியே உச்சம் தொடர மாதிரி இருக்கு அந்த பாட்டு. அவ்வளோ துயரம் தர மாதிரி இருக்கும். இந்த நெற்றியில் இருக்கிற திலகத்தை எப்படின்னா ஒரு சூரியனை கீரனா எப்படி செவப்பா இருக்கும் இளஞ்சூரியனை, அப்படி இந்த நெற்றியில் இருக்கிற நகத்தினால கீறுற மாதிரி இருக்கும். அந்த பொட்டை கீறுறது எப்படி இருக்கும் அப்படி இருக்கான் ஓமைப்படுத்துறாரு. இப்படி ஒவ்வொரு அணிகலனாக கட்டி கால் மோதிரம்னு சொல்றாரு. கால் விரல் மோதிரம்ன்றார். மெட்டி கால் விரல் மோதிரம் கழற்றினார்களே அப்படின்னு சொல்லுது. ஆக இப்படி விஜயமாதேவி எல்லாத்தையும் கழற்ற பிறகு கல்தோய் நுண் கலிங்கம் அணிந்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? காவி உடைய உடுத்திக்கிட்டாலும். இப்படி சொல்லி முடிச்ச பிற்பாடு தான் இந்த காப்பியம் போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ விஜயமாதேவி போன தெய்வம் திரும்பி வருமானு அந்த தாவத பள்ளியினுடைய வாசலை நின்று பார்க்கறாளாம். இந்த சூற்றி பாருங்களேன். அப்போ ஒரு கவரி மான் என்ன பண்ணுதான், ஒரு பசுங்கன்று, அப்போ போட்ட பசுங்கன்று அணைச்சி அதுக்கு பால் கொடுக்குதான். இந்த இடத்த நீங்க மறக்கவே கூடாது. பால் கொடுக்கறது எது? மான். பால் குடிக்கிறது எது? இது முறை தவறில இருக்கு, முறை தவறில சார் இருக்கு. இந்த காட்சி விஜயமாதேவி பார்க்கறாளாம். எந்த காட்சி? மான் ஒரு பசுங்கன்று அணைச்சி பால் கொடுக்குது. விஜயமாதேவி பார்க்கறா, என் வயிற்றுல பிறந்த புள்ள இப்போ வேற ஒரு பெண்ணினுடைய தாய்ப்பாலை பருகி என் குழந்தை இப்படி தானே இருப்பான். எதா கூட கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. மான் எப்படி பசுங்கன்றுக்கு பால் கொடுக்கறது இயற்கையான காட்சி. இங்க அவன் நினைக்கிறா இதுதான் ஒரு பாட்டு, சினிமா பாட்டு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்கிறான்.
கண்ணனுக்காக பாடுற பாட்டு. இது சாட்சாத் ஜீவகனுக்கு பொருந்தும். ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஒருத்தி மகனாய் வளர்க்கிறான். அவளும் குழந்தை பெற்றெடுத்தோ, இவளும் குழந்தை பெற்றெடுத்தோ. ஆனால் விஜயமாதேவி ஒரே முறைதான் தன்னுடைய குழந்தைக்கு பால் புகட்டினாள். சுனந்தையினுடைய தாய்ப்பாலை உண்டு அங்கே ஜீவகன் நாளொரு மேனியும் பொழுதுவனமாக வளர்கிறான். அவன் வளருவதை எப்படி சொல்றாருன்னா, சிங்கம் வளர்ற மாதிரி வளர்றானா. அப்போவே தேரோட்டம், யானை ஏற்றம் அத்தனையும் கற்றுக்கிறான், அத்தனைக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் சொல்லி முடிக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த 5 தாயார் யார் சார்? யாருக்காவது தெரியுங்களா? 5 தாயார் யார்? போஜனதாத்ரி, மஞ்சனதாத்ரி, சொல்லுங்க. உணவு ஊட்டுபவள், உடை உடுத்துபவள், நீராட்டுபவள், தாலாட்டு இசைப்பவள், வேடிக்கை காட்டுபவள். இப்ப நான் சொல்லட்டுங்களா? நீங்க ஓரளவு சொன்னது உண்மை. ஆட்டுவாள், ஊட்டுவாள், கோல் உருத்துவாள், நொடி பயிற்றுவாள், கைத்தாய். எத்தனை வந்துங்க? 5 வந்துதா? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்க சார் கேட்குறீங்களா? சொல்றேன். ஆட்டுவாள் அப்படின்னா அந்த குழந்தைய பாராட்டலாம். என் கண்ணே, என் மணியே, என் ராஜாவே, என் உயிரே அப்படின்னு பாராட்டி வளர்க்குறாளாம். அவ ஆட்டுவாள். பாராட்டுவாள்ங்கிற வார்த்தை அது, அதை சுருக்கமாக அப்படி சொல்றான். அடுத்தது ஊட்டுவாள். அவ தான் அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுவாள். இப்போலாம் செல்போனை கையில் கொடுத்துட்டு அப்பா அப்படின்னு 4 இட்லி அனுப்பிடுறாங்க. அந்த குழந்தைய செல்போனை பார்த்துட்டு அது இட்லி சாப்பிடுதா, தோசை சாப்பிட்டா, எது ஒன்றும் தெரியாது. செல்போனை பார்த்துட்டு அது மாதிரி அம்மா அப்பா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. சாப்பிட்டுனே நான் பார்த்தேன் சார், ஒரு அம்மா குழந்தைக்கு ஊட்டிகிட்டே இருந்தாங்க. ஆட்டோக்காரன் வந்துட்டான், பையன் ஆரம்பிச்சான். ஐயோ, குழந்தை 1/2 மணி தானே சாப்பிட்டுது. அடுத்த வீட்டுக்கு போய் பசங்க ஏற்றுறதுக்குள்ள ஆட்டோவில் உட்காந்தா அந்த குழந்தைக்கு ஊட்டிலான்ட்டு அந்த அம்மா ஆட்டோவில் உட்காந்து ஊட்டிக்கினே போனாங்க. ஒரு மேடு பழத்தில் ஆட்டோக்காரன் பிரேக் அடிச்சா பாருங்க, சார் வாய் தந்த மாதிரி அந்த குழந்தை வாய் தந்தது. கப்புன்னு ஒரு இட்லி எடுத்து உள்ளாடிட்டாங்க. யாருக்கு? ஆட்டோக்காரன். அப்படி குழந்தைக்கு ஊட்டுகிறேமே என்ற உணர்வு இல்லாமலே கூட சில நேரத்தில் தாய் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நேரம் இல்லை, அவங்களும் வேலைக்கு போறாங்க. பாவம், அவங்கள குறை சொல்ல முடியாது. அப்ப குழந்தைக்கு நிலா சோறு ஊட்டிக்கலாம் உட்காந்துருக்க முடியாது. அந்த காலத்தில் பாட்டி இருந்தாங்க, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, இந்த பாட்டெல்லாம் பாடி இப்போ குழந்தைக்கு ஊட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு ஆயுதம் செல்போன் கையில் கொடுத்து பாருங்க. அந்த குழந்தைக்கு டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடும். செல்போனை பிடிக்கிட்டு ஒரு 1/2 இட்லி ஊட்டி பாருங்க. நீங்கள் தாய் தானே ஊட்டி பாருங்க, சாப்பிட. அப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்மளால தண்ணி கூட குடிக்க வைக்க முடியாது குழந்தைய. ரைட். அடுத்தது பாருங்க, தாலாட்டு போல் போச்சுங்களா. ஓல் உருத்துவாள் அப்படின்னா தாலாட்டுறவங்க. ஆறாரோ ஆறீரோ பாடுறீங்க இல்லையா? அப்ப இந்த நாக்குக்கு ஒரு பெயர் இருக்கு தெரியுமா? தாள்னா நாக்குன்னு அர்த்தம். தாலாட்டுன்னு ஏன் வந்துன்னா, இந்த நாக்கை மேலும் கீழுமாக அசைத்து அந்த குழந்தைக்கு பாட்டு பாடுறாங்களாம். அப்போ அப்படின்னும் போது இந்த நாக்கு மேலும் கீழும் போதுதா, அப்ப அந்த குழந்தைய அந்த அம்மா நாக்கை பார்த்துட்டு அதுவும் மேலும் கீழும் அசைக்குமா. அப்போ ஃபர்ஸ்ட் டீச்சர் ஈஸியா மதர், அதனால தான் சொன்னாங்க. அப்ப அந்த குழந்தை முதல்ல நாக்கு அசைச்சாதான் வார்த்தை வரும், வார்த்தை வந்தாதான் ஒளி வரும், அப்பதான் அந்த குழந்தை பேச கத்துக்கும். அதனால அம்மா என்ன பண்ணாங்க, இப்ப எந்த அம்மாவுக்கு வருது? டேப் ரிகார்டரை போட்டு இல்லைங்களா? ஆறாரோ ஆரீரோ சாமி 6 லட்சம் வண்ண கிளி, ஆறாரோ ஆரீரோ இப்படி பாட்டு பாடணும். அப்போ அந்த குழந்தை தூங்கும். அப்படி பாட்டு பாடுற ஒருத்தி. அடுத்து பாருங்க, நொடி பயிற்றுவல். அது என்ன சார் நொடினா? நமக்கு இப்படி தான் சிட்டிக்கு போட்டு தான் பழக்கம். நொடி என்பதற்கு வார்த்தை என்றொரு அர்த்தம். வார்த்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ எழுத்த முதல்ல கற்றுக் கொடுக்கணுமா, வார்த்தையை முதல்ல கற்றுக் கொடுக்கணுமா? இன்றைக்கு மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்தில் ஏபிசிடி தான் முதல்ல இருக்கும். ஏ ஃபார் ஆப்பிள், அப்போ வார்த்தையை தான் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் தான் ஏன்றதை கற்றுக் கொடுப்பாங்க. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருத்தக்கதை அவர் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? முதல்ல எழுத்து கற்றுக் கொடுக்காரியா, வார்த்தையை கற்றுக் கொடுப்பாங்க. வார்த்தையிலிருந்து தான் எழுத்துக்கு போகணும். இந்த மெத்தடு இன்றைக்கு சயின்டிஃபிக்கா உணர்ந்துட்டு முதல்ல எல்கேஜி யூகேஜிக்கு முதல்ல வார்த்தையை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பயிற்று முறை 2000 வருஷத்துக்கு முன்னாடி
திருத்தக்க தேவருக்கு தெரிஞ்சிருக்குது, வார்த்தையை தான் முதல்ல கற்றுக் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய நுட்பம் பாருங்க இந்த இடத்துல. அப்ப நொடி பயிற்றுவாள் என்று சொன்னால் வார்த்தையை சொல்லிக் கொடுப்பவள். வர் அப்பா, வர் அம்மா. உங்களுக்கு ஒரு கேட்கிறேன், மாதா பிதா குரு தெய்வம், இந்த சீரியல் மெத்தட் எப்படி வந்து தெரியுங்களா? அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கு. அம்மா தான் முதல்ல அப்பாவையே அறிமுகப்படுத்துறாங்க. இந்த வர்றா உங்க அப்பா வர்றாரு, இவர் தான் உங்க அப்பா அப்படின்னு அப்பாவை அறிமுகப்படுத்துறதே யாரு? தாய். அப்ப மாதா பிதா. பிதா என்ன பண்றாரா, இவர் தான் உங்க வாத்தியார், இவர் தான் உங்க மிஸ்ன்னு இட்டு போய் அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு இல்லைங்களா? அப்போ மாதா பிதா குரு, அந்த குரு என்ன சொல்றாராம், ஓம் நமோ சித்தன் நமகன்னு, சித்த பகவான் தானே உனக்கு கடவுள்னு அந்த குரு நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதனால மாதா பிதா குரு தெய்வம். தெரிஞ்சுங்களா? இப்ப இந்த சீரியலா நடக்குது சீவகனுடைய வாழ்க்கையில. கந்துக்கடன் வீட்டுக்கு அச்சனஞ்செடிகள் வராரு, அவர் குருவா இருக்கிறாரு, அவரு அவனுக்கு எழுத்து சொல்லி கொடுக்குறாரு. பொன் எழுத்தினால ஊசி, தங்க ஊசியில தங்க இதுல நாற்காலியில உட்கார வைத்து, குருவுக்கும் இவனுக்கும் தங்க நாற்காலியில உட்கார வைத்து தங்க ஓலையில தங்க ஊசியால எழுதுறாராம். இதை தான் இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, முதல்ல தங்கத்துல எழுத்தை பொறித்தது தமிழுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு, தமிழ் மொழி தான் தங்க ஏட்டிலே பதிவு செய்தது அப்படின்னு இன்றைக்கு ஒருத்தர் பேப்பர்ல எழுதியிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜீவகனுக்கு எழுத்து பயிரிக்கும் போது தங்க ஓலையில தங்க ஊசியில ஓம் நமோ சித்தன் நமக என்று சித்த பகவானை வணங்கி தன்னுடைய அரிச்சோடியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அச்சனந்தியடிகள். அப்ப குரு காமிச்சிட்டாரா தெய்வத்தை? அப்ப மாதா பிதா குரு தெய்வம் ஜீவனுடைய வாழ்க்கையில சரியா இருக்குங்களா? ரைட். இப்ப 5 வகையான தாயாரை பார்த்துட்டீங்களா? நொடி பயிற்றுவல், அடுத்தது கற்பிப்போல், அதுதான் நொடி பயிற்றுவல்னா வாத்தியார், டீச்சர், அவங்க தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 5 வகையான தாயை அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்க்கிறாங்களாம். ஒரு அரசனுக்கு அகப்பரிவார் புறப்பரிவார்னு 2 விதமான பரிவார் இருக்கும். இப்ப சங் பரிவார், மகாவீர் பரிவார் கேட்டுருக்கோம் இல்லையா? இப்போ பரிவார்னா என்ன சார், அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கணும். பரிவார்னா ஒரு குழு, ஒரு நெருங்கிய நட்பு, நெருங்கிய வட்டாரம்னு அர்த்தம். அப்போ அரண்மனையில் அகப்பரிவார்னு ஒரு கூட்டம் இருக்குமா, புறப்பரிவார்னு ஒரு கூட்டம் இருக்குமா? இதில் எதெல்லாம் அகப்பரிவாரில் வரும், எதெல்லாம் புறப்பரிவாரில் வரும்னா, அரண்மனையில் அரசனுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய பெற்றோர்கள், இவங்கெல்லாம் அகப்பரிவாரில் வரும். உறவு முறை இல்லாதவர்கள் புறப்பரிவாரில் வருவாங்க. அமைச்சன், வாயில் காவலன், படை வீரர்கள், போர் வீரர்கள், நிமித்தகன், ஜாதகம் கணிப்பவன், இவங்கெல்லாம் புறப்பரிவாரில் வருவாங்க. புரியுதுங்களா? அப்போ அகப்பரிவாரில் ஜீவகனோட கூட பிறந்த குழந்தைகள் எத்தனை பேர் அப்படின்னா 504 பேர். ஜீவகனுடைய சச்சந்தனுடைய மனைவிமார் 500 பேரும் அரண்மனையில் இருந்தவங்க. 500 பேருக்கும் 500 குழந்தை பிறந்திருக்கு. 500 ஆச்சுங்களா? அரண்மனையில் இருந்த கணிகன், அதாவது ஜோதியை சொல்றவன், அந்தனர், அமைச்சன், இப்படி 4 பேருடைய குழந்தை 4 பேர். 500 ஒரு நாளும் 504. ஜீவகன் ஒருத்தன் 505 பேருக்கு அச்சனந்தியடிகள் பாடம் சொல்லி கொடுத்தார். அப்ப ஜீவகனா கூட வளர்ந்த குழந்தைகள் எத்தனை பேருங்க? 505 பேர். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். இருப்பறத்தை சேரிப்பறத்தைன்னு 2 விதமான பரத்தையர் இருந்திருக்காங்க. பரத்தையர்னா என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா வேசியர் இல்லைங்களா? இன்னும் கூட அதுக்கு வார்த்தை இருக்கு, விலை மகளிர். விலை மகளிர் அந்த காலத்துல அதுக்குன்னு ஒரு சிறப்பான பகுதியா இருந்தது, அரசனுடைய அனுமதியோடு. இல்பரத்தை சேரிப்பறத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரத்தையர் வாழற பகுதி, பரத்தை வாழற பகுதி பரத்தையர் பகுதி. இல்பரத்தைனா ஒருவனை மட்டுமே கணவனாக ஏற்றுக்கொண்ட பெண்கள், அவங்களுக்கு பேர் இருபரத்தைன்னு பேர். சேரிப்பறத்தைனா பணத்துக்காக எந்த ஆண்களா கூட இருக்கிறவங்க சேரிப்பறத்தை. இந்த அகப்பரிவாரில் வர 500 மனைவிமாரும் இருப்பறத்தை.
ஈர்ப்பரத்தை சச்சந்தனை மட்டுமே கணவனாக உடையவர்கள். அந்த 500 பேருக்கு பிறந்த குழந்தை 500, அவனோடு சச்சந்தனோடு அமைச்சரவையில் இருந்த 4 பேர் 504, ஜீவகன் ஒருவன் 505 பேர். அப்ப அந்த 4 பேருடைய பெயரை மட்டும் சொல்றார். 4 பேருடைய பெயரு ஸ்ரீதத்தன், புத்திசேனன், பதுமுகன், தேவதத்தன். இந்த 4 பேர் ஹைலைட் ஆனவன். இது இல்லாம நந்தட்டன். நந்தட்டன் யாருங்க? சுனந்தைக்கு பிறந்த குழந்தை. இவனுக்கு பிறகு ஒரு பையன் கிடைப்பான், பிறகு பிறப்பான்னாங்க இல்லையா, சுனந்தைக்கு கந்து கடனுக்கு பிறந்த பையன் நந்தட்டன். சரிங்களா? எத்தனை நுணுக்கத்தை வைக்கிறார் பாருங்க உள்ள திருத்தக்க தேவர். ஆக அகப்பரிவார் புறப்பரிவார் தெரிஞ்சிட்டீங்க. அகப்பரிவார் 500 பேரு, அந்த 500 பேரு பிறந்த குழந்தை 500, அப்புறம் அதுல ஒரு 4 குழந்தை 504, ஜீவகனோட சேர்த்து 505 குழந்தை. அப்புறம் சார் இதுதான் சார் முக்கியமானது. இந்த ஜீவகன் சாதி பைம்பூன் தன்னொழி வவ்வி தகை குன்றா நீதி செல்வம் மேன்மேல் நீந்தி நிறைவேதி போதி செல்வம். இதுக்கு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். போதி செல்வம்னா என்ன? போதி செல்வம் பூண்டவர் ஏத்தும் பொலிவினால் ஆதி காலத்து அந்தணன் காதல் மகன் ஒத்தான். ஜீவகனை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறானா, ஆதி காலத்து அந்தணன்னா யாரு? ரிஷவசாமி. ரிஷவசாமியுடைய மகன் யாருங்க? பரத சக்கரவர்த்தி. இவனை பார்க்கறதுக்கு சாட்சாத் ஆதி காலத்து அந்தணன் காதல் மகன் ஒத்தான். பரத சக்கரவர்த்தி மாதிரியே இருக்காயா. இந்த குழந்தை எங்க கொண்டு போய் நிறுத்தினார் பாருங்க. வேற யாரா கூட ஒப்புமைப்படுத்துற, தீர்த்தகரோட ஒப்புமைப்படுத்துறார், சக்கரவர்த்தியோட ஒப்புமைப்படுத்துறாரு. ஆக ஏன் இது ரிஷவசாமியோட ஏன் ஒப்புமைப்படுத்துறா? இவன் பிறந்த அந்த வயது வித்தியாசத்துக்காக ஆதி காலத்து. அதை பாருங்க, திருக்குறள் முதல் திருக்குறள் என்ன சொல்லுங்க? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அப்ப ஆதி என்பது யாரை குறிக்கிறது? ரிஷவசாமியை குறிக்கிறது. இதை திருத்தக்க தேவர் வலிமைப்படுத்துறார். ஆதி காலத்து அந்தணன். அந்தணன்றது இப்ப இருக்கிற ஐயரை சொல்லல, உயர்ந்த குலத்தில் பிறந்து உயர்ந்த குணங்களோடு வாழக்கூடியவருக்கு அந்தணன் பேரு. ஆதி காலத்து அந்தணன் காதல் மகன் ஒத்தான். முதல்ல பிறந்தவர் யாருங்க? பரத சக்கரவர்த்தி. அதனால அப்பாவுக்கு எப்பவுமே பெரிய புள்ள மேல பாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அவரை ஆண் மகன் அந்த உலகுக்கு நிரூபித்தது அந்த முதல் குழந்தை. அதனால முதல் குழந்தை மேல பாசம் அதிகமா இருக்குமா. கடைசி பிள்ளை எனக்கு இன்னும் பிள்ளை பேருக்குண்டான உடல் வலு இருக்குதுன்னு சொல்றது தாய் சந்தோஷப்படுவாராம். கடைசி பிள்ளை தாய்க்கு சந்தோஷம், முதல் பிள்ளை தந்தைக்கு சந்தோஷம். ஆக நீதி செல்வத்தையும் பெற்றானா, சாதி பைம்பூன் என்ற தன் ஒளி பெற்றான். இந்த குழந்தை பருவம் மாறின உடனே தாய்மார்களா இருக்கீங்க, கை குழந்தையா இருந்து வாலிப பருவம் இல்லை, ஒரு விடலை பருவம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வயசுல அந்த குழந்தைகளுடைய மேனில ஒரு கலர் வரும் சார். கை குழந்தையா 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தையை காட்டிலும் 4-5 வயசு அடையும் போது அந்த குழந்தைகளுடைய மேனியில ஒரு நிறத்துல வித்தியாசம் வருமா. அப்படி ஜீவகனுடைய மேனி எப்படி ஆயிடுச்சான், அந்த சாதி பைம்பூன், அதாவது ஒரிஜினல் 24 கேரட் கோல்டு என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல இவனுடைய தேகம் மாறுதான் சார். சாதி பைம்பூன் தன் ஒளி பௌபி. அப்ப ஜீவகனை எப்படிலாம் உயர்த்தி நிறுத்துற அவனோட ஒளியிலே தேக சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்தது நீதி செல்வத்தை அப்பவே உணர்ந்து கொள்றான். அதற்கு அடுத்தது தான் சொல்றாரு போதி துர்லபம். எதுல வருது யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? போதி துர்லபம் 12 அனுப்புரட்சியில போதி துர்லபம் வருதுங்களா? அந்த போதி செல்வத்தையும் அடையறானா ஜீவகன். அப்ப போதி துர்லபம்னா எதை குறிக்குது? ஞானம் பெறுதலை குறிக்கிறது. ஆக குழந்தை ஞானத்தை பெறுவதற்கு பள்ளி சேர்க்க போகிறான். ஆகவே போதி துர்லபத்தையும் ஜீவகன் அடைய போகிறான் என்பதை திருத்தக்க தேவர் அழகா சொல்றார். அப்ப சச்சந்தனுக்கு பிறந்த குழந்தை குழந்தை பருவத்திலேயே 12 அனுப்புரட்சியோடு வாழ்கிறது, வளர்கிறது என்பதை திருத்தக்க தேவர் பதிவு செய்கிறார். இல்லைங்களா? அப்ப திருத்தக்க தேவர் காலத்தில் அனுப்புரட்சி இருந்திருக்கா இல்லைங்களா?
அப்ப நம்ம ஆகமம் எவ்வளவு பழமையானது, எவ்வளவு முதன்மையானது. அப்ப திருத்தக்க தேவர் அந்த குழந்தைக்கு அனுப்புரட்சி இருந்தா அந்த குழந்தை சிறப்பா இருக்குன்னு அவர் சொல்லும் பொழுது அந்த 16 சிந்தனைகளை நாம கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். இப்ப எல் அசோக் ஒரு புதுமை செய்திருக்கார். இந்த 16 சிந்தனைகள் ஏஐ தொழில்நுட்பத்தோட இப்ப இருக்கிற யங்ஸ்டரும் அந்த 16 சிந்தனைகளை கேட்கணுன்றதுக்காக 16 சிந்தனைகளை பத்தி வேர்டிங்ஸ் போட்டு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு உண்டான படங்களோட 16 சிந்தனைனா என்ன அவன் ரன்னிங்லே கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுருக்கமாக அந்த 16 சிந்தனைகளை பற்றி ஒளி காட்சியாக தயார் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்கிரிப்டை மட்டும் கொஞ்சம் தயார் பண்ணி கொடுத்தேன் நான். ரைட், அடுத்தது பாருங்க. ஆக போதி துர்லபம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்போ ஜீவகனுடைய இல்லம் கந்துக்கடன் வீட்டில் சார் செல்விருந்து ஓம்பி திருக்குறள் சைடு சார் மிச்ச குரலை சொல்லுங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர். அப்படி கந்துக்கடன் வீட்டில் எந்நேரம் ஆகாரம் நடக்குமா, யாரையும் கேட்டுட்டுலாம் யாரும் உள்ள வரணுமா, நேரம் உணவு சாலைக்கு உள்ள வந்தா சாப்பாடு நடந்துகிட்டே இருக்குமா. அப்படி ஒருத்தர் அவர் வீட்டுக்குள்ள வர்றாராம். வந்தவர் சூளை நோயோட வராராம். பஸ்மக வியாதின்னு பேர். பஸ்மக வியாதினா என்னன்னா, நமக்கு 2 இட்லி சாப்பிடலாம், கூட ஒரு இட்லி சாப்பிடலாம், நமக்கு வயிறு நிறைஞ்சு போகும். ஆனா பஸ்மக வியாதினா 4 அடுக்கு இட்லி சாப்பிட்டாலும் பசி எடுத்துனே இருக்கும் சார். ஆனைத்தி, யானை நோயின்னு சொல்லுவாங்க, அதை பஸ்மக வியாதின்னு சொல்லுவாங்க. இந்த நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் வீட்டுக்குள்ள வர்றார். யார் வீட்டில்? கந்துக்கடன் வீட்டில். உள்ள நுழைஞ்ச உடனே அப்போதான் கந்துக்கடன் உட்கார்றாரு சாப்பாடு. உடனே அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார தங்க தட்டில் அந்த பெண்கள் அழகாக உடை உடுத்தி அழகாக ஒப்பனை செய்து கொண்டு பரிமாறுகிறார்கள். யாருக்கு? அந்த யானை நோயோட வந்தவருக்கு சேர்த்து. அந்த யானை நோயினால அவருக்கு எங்க சாப்பிட்டு பசி அடமையா சார். அவர் சாப்பிட உக்காந்த உடனே நெய்யை குடமுடமா ஊத்துறாங்களாம். அப்பனா சாதம் எவ்வளோ போட்டிருப்பாங்க, பருப்பு எவ்வளோ போட்டிருப்பாங்க பாருங்க. நெய் இல்லாத பண்டமே அந்த திருத்தக்க தேவர் தன்னுடைய பாட்டில் சொல்லவே இல்லை. அதில் நெய் முக்கியமான பருவமாக சொல்லியிருக்காரு. அப்போ நெய்யோடு அவர் சாப்பிட்டே இருக்காராம். அந்த பசி நோய் வந்ததுனால அவர் எப்படி சாப்பிட்றாராம், கடல்ல ஒரு மலையை தூக்கி உள்ள போட்டா எப்படி இருக்குமோ அப்படி அவர் வயிற்றுக்குள்ள அந்த உணவு குண்டானியே உள்ள போடுற மாதிரி சாப்பிட்டு இருக்காராம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆச்சரியம் என்னன்னா, திடீர்னு அவர் பசி அடங்கி போதுமாங்க. எப்பனா எதிர ஒரு சூரியன் எழுந்து வருகிறதா, அது போல ஒரு குழந்தை வரானா, ஒரு அமிழ்தம் உருவ பெற்று நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மழலை எதிரே அந்த வீட்டிலிருந்து வந்தது. அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே தீராத என் யானை நோய் விலகிற்று. நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்னுடைய விழா புடைக்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டேன். இது பிறகு எனக்கு சாப்பிட முடியல. அப்ப என்னை வதைத்த அந்த யானை நோய் நீங்கி விட்டது. அதற்கு காரணம் அமிழ்தே உருவெடுத்து நடந்து வந்ததை போல் ஒரு குழந்தையினுடைய முகத்தை கண்டே என்னுடைய யானை நோய் நீங்கிடுதுன்னு அந்த யானை நோய்கார் சொல்றாரு. அப்ப அமிழ்தே உருவெடுத்து வந்தது யார் சார்? அங்க அப்ப ஜீவனுடைய முகத்தை பார்த்த உடனே ஒருத்தருடைய யானை நோய் விலகிடுதுன்னா அந்த யானை நோய்கார் பார்க்கிறாரு, ஆஹா பிரேக்கா சரிங்க, இந்த விஷயத்தை முடிச்சிடறேன். எனக்கு சிந்தாமணி உள்ள போயிட்டேன், வெளியே வர தெரியல. அதை விட சந்தோஷம் இவ்வளோ அழகாக கேட்குற சுவைஞர்கள் கிடைச்சது நான் செய்த பாக்கியம் தான் நினைக்கணும். அத்தனை பேரும் என்னை கவனிக்கிறீங்க. இப்படி எப்படி இல்லை, அது ஃப்ளோட்டிங் க்ரௌடுன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய மேடைக்கு போயிருக்கேன். ஃப்ளோட்டிங் க்ரௌடு போகும்போது கேட்டுட்டு போவான், இல்லை பைக்கில் அப்படி நின்று கேட்டு போவான். எங்கேயாவது ராவதுன்னா அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணானா நம்ம பேசுறது சரியில்லைன்னு நானே உணர்ந்துக்குவேன். அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் க்ரௌட்லையும் பேசிக்கிறேன். இங்கே சிட்டிங் க்ரௌடு மட்டும் இல்லை, ஸ்மைலிங் க்ரௌடு கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா எனக்கு இதை விட சந்தோஷம் இருக்கு. அப்படி அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. ஆகா, தீராத நோய் தீர்ந்துட்டுனா இது சாதாரண குழந்தை இல்லை, இது தெய்வ தன்மையுடைய குழந்தை.
தெய்வ லட்சணம் பொருந்திய குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைய பார்க்கறாரு. இந்த குழந்தை யாருன்னு கேட்கிறாரு. கந்துக்கடனுடைய குழந்தைன்னு சொல்றாங்க. அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த யானை நோய் போக்கிய இந்த பாலகனுக்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும்னு அப்ப முடிவு பண்றார். இதுக்கு இடையில இது வந்து செவி வழி செய்தி. நம்ம ஒரே ஒரு நிமிஷத்தை முடிச்சிடறேன். எல்லா குழந்தையும் ஊருக்கு வெளியில விளையாடி, ஒரு கிராமத்தில் கற்பனை பண்ணிங்க, எல்லா குழந்தையும் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஊருக்கு புதியவர் அந்த பக்கமா வராரு. வரும்போது அந்த குழந்தைகளை பார்த்து கேட்குறான், தம்பி இன்னும் ஊர் எவ்வளோ தூரமாக இருக்கும்னு கேட்குறேன். சார் ஒரு அருமையான செய்தி இதை கொஞ்சம் கேளுங்க. அந்த குழந்தைங்களை பார்த்து அந்த புதியவர் என்ன கேட்டார்? சார் குழந்தைங்களா இன்னும் ஊர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டார். அதில் விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை சொன்னானா, ஐயா பெரியவரே, நீங்கள் பார்த்தா பண்டிதர் மாதிரி இருக்கீங்க, ஞானவான் மாதிரி இருக்கீங்க, நாங்களும் குழந்தைங்க இங்கே விளையாடிக்கிறோம்னா அப்போ எங்கள் வீடு எவ்வளோ தூரம் இருக்கணும்? பக்கத்தில் தானே இருக்கணும். இது கூட புரியாதவனா இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டுதான். அப்படி கேட்ட குழந்தையும் ஜீவகன். இந்த ஜீவகன் கதையை தொடரலாம்.